வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ். நம்ம வழக்கு குறித்த அப்டேட்டை தெரிந்து கொள்ள நேயர்கள் ஆவலாக காத்திருப்பார்கள். அந்த மாலதி இன்னைக்கு 11:30 மணிக்கு நீங்கள் 7 கிணறு காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும். இங்கே உட்காந்து படப்பிடிப்பு நடத்திட்டு இருக்கீங்க. மாலதியின் வழக்கறிஞர் அவர் சார்பான விளக்கத்தை எடுத்துக்கொண்டு இன்று காவல் நிலையம் செல்கிறார். மாலதி அவர்கள் தரப்பில் அளிக்கக்கூடிய விளக்கம் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக நேற்றே காவல் நிலையத்திற்கு அனுப்பப்பட்டு விட்டது. இதுபோக வாட்ஸ்அப்பிலும் அந்த ஆய்வாளருக்கு இது அனுப்பப்பட்டு விட்டது. மாலதியின் பதிலுரையையும் அவர் வாங்க மறுத்து திருப்பி அனுப்பலாம். ஏற்கனவே என்னுடைய பதிலுரையை வாங்க மறுத்து திருப்பி அனுப்பியதற்காக அதற்கு இந்த ரத்னவேல் பாண்டியன் 7 கிணறு ஆய்வாளர் மீது ஒழுங்கீனத்திற்காக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உள்துறை செயலாளருக்கு ஒரு புகார் கடிதத்தை நேற்றே அனுப்பிவிட்டேன். இதில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் நீதிமன்றத்தை அணுகுவேன். இதற்கு நடுவே மாலதி அவர்கள், நான் ஒரு பத்திரிகையாளராக வேலை பார்த்து வருகிறேன். நிகழ்ச்சியில் அமர்ந்து கேள்வி கேட்பது மட்டும்தான் என்னுடைய வேலை. நான் கூலிப்படையை ஏவி ஒருவரை கொலை செய்ய முயற்சி செய்ததாக ரத்னவேல் பாண்டியன் ஆய்வாளர் அவர்கள் ஒரு பொய்யான வழக்கை பதிவு செய்ததோடு என்னை விசாரணைக்கு வரவழைத்து அலைக்கழிக்கிறார், துன்புறுத்துகிறார் என்று தேசிய மகளிர் ஆணையத்திற்கு மாலதி அவர்கள் நேற்று ஒரு புகாரை அனுப்பியிருக்கிறார். ரத்னவேல் பாண்டியன் இந்த ஜென்மத்தில் டிஎஸ்பி ப்ரொமோஷன் வராது. கவர்மெண்ட் இப்போ சீக்கிரம் ஒரு ராத்தோர் வந்து விடுவார். கவர்மெண்ட் மாறினதும் ரத்னவேல் பாண்டியன் பணி இடைநீக்கம் செய்யப்படுவார். இந்த மாதிரி பொய் வழக்கு போடுற ஒவ்வொரு சப் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிக்கும் இதான் கதி. சர்வீஸில் அவங்க இருக்க முடியாது. நான் சொல்லிடுறேன். இவர் சொன்னார், அதிகாரி சொன்னார், இதெல்லாம் பேச்சு கிடையாது. நீ தானே கையெழுத்து போடுற? சம்மல் யார் கையெழுத்து போடுறது? ரத்னவேல் பாண்டியன் தானே. நீ தான் பதில் சொல்லணும். போய் சஸ்பென்ஷனில் இருக்கு. ஜென்மத்துக்கு எந்திரிக்க முடியாது. போலீஸில் சார்ஜ் கொடுக்குற வரைக்கும் தான். கொடுத்து முடித்த பிறகு எவனுமே கண்டுக்க மாட்டான். தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் சஸ்பெண்ட் ஆனவங்க இன்னும் சஸ்பென்ஷன் இருக்காங்க தெரியுமா? மறந்துடுவாங்க. அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. கள்ளச்சாராயம் சாவு மரக்காணத்தில் நடந்துச்சுல, மரக்காணத்தில் நடந்த கள்ளச்சாராய சாவுகள், கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய சாவுகள், அப்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர்கள் இன்னும் சஸ்பென்ஷனில் இருக்காங்க. அதனால் இது அனைத்து இது மாதிரி பொய் வழக்கு உயரதிகாரி சொல்கிறார் என்று பொய் வழக்கு போடக்கூடிய அனைத்து காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் இது எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். சட்டப்படி என்னமோ நீங்கள் அதை செய்யுங்க. உண்மை இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யுங்க. பொய்யா அதிகாரி சொல்கிறான்னு நீங்கள் வழக்கு போட்டிங்கன்னா உங்கள் கெரியரை ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. ஏற்கனவே சொன்னேன், ஸ்ரீநகர் ஆலிமன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கௌசல்யா இன்னும் ஒரு 2 வருஷத்தில் ரிட்டையர் ஆக போகிறாங்க போல இருக்குது. இந்த ஜென்மத்தில் பென்ஷன் வாங்குறதுமா சொல்லி விடுகிறேன். இதுதான் அப்டேட். சார், உயரதிகாரி ஒரு விஷயத்துக்கு நெருக்கடி கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட இருக்க ஆப்ஷன் என்னங்க சார்? செய்ய முடியாதுன்னு சொல்லுங்கள், மெடிக்கல் லீவில் போங்க. இது தப்புன்றது தெரியும்ல. கழுத்தை செய்விடுவாங்களா? சங்கருக்கு சம்மன் கொடுன்றாங்க, மாலதிக்கு சம்மன் கொடுன்றாங்க, இதில் எஃப்ஐஆர் போடுன்றாங்க. ஒரு பாத்திர வியாபாரி தூண்டுதலின் பேரில் ஒரு புகார் வருதுன்னா இதில் எஃப்ஐஆர் போடுன்றாங்க. சம்பவம் நடக்கலைன்றது உங்களுக்கு தெரியும். அவன் புகார் கொடுக்குறேன்னு ஒரு ரவுடி பையன் இல்லையா? அந்த பாத்திர கடைக்காரனுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது தான் வேலை. அவன் சொல்கிறான்றதுக்காக நீங்கள் இந்த ஆய்வாளர் சொல்லும்போது ஐஸ்கிரீம் சொல்லுவார், போட சொல்லி, அவர் எஃப்ஐஆர் போட சொல்லியான்னு சொல்கிறாரு. இது தப்பு என்பது உங்களுக்கும் தெரியும். சார், நான் போட மாட்டேன், அவங்க இப்போ பத்திரிகையாளர் நான் போட மாட்டேன்னு சொன்னான்னா என்ன பண்ணுவாங்க? தூக்கில் தொங்க விட்டுருவாங்களா? கழுத்தை சீவிடுவாங்களா? அதிகபட்சம் ட்ரான்ஸ்ஃபர் இல்லையா? ஃபேஸ் பண்ணு. இருந்தாலும் ஐஸ்கிரீம் சொல்கிறாருன்னு கௌசல்யா ஃபோன் பண்ணுறாங்களே, போய் புகார் தானே இது. கெட்ட வார்த்தையில் பேசுனேன்னு நீ தானே நீங்களும் தானே இருந்தீங்க கூட பேசும்போது. கெட்ட வார்த்தையில் பேசுனேன்ட்டு புகார் கொடுத்துருக்கு அந்த அம்மா. நாளைக்கு இது பொய்ன்றதை நம்மளால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமா? அப்போ பொய் புகார் கொடுத்ததுக்கு வேலையை விட்டு தான் அனுப்புவாங்க. ரிட்டையர் ஆகிடுவீங்களா நிம்மதியா? அன்னைக்கு ஐஸ்கிரீம் சொல்கிறாருன்றதை நான் புகார் கொடுக்க மாட்டேன் சார். ஃபோனே பண்ணாது நீ ஃபஸ்ட்டு. எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க? பேசியாச்சு. நிகழ்ச்சி 2 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுறேன். பாலிமர் நியூஸில் தானே அதை போட்டாங்க. பாலிமருக்கு ஃபோன் பண்ணியா நீ? பாலிமர் நியூஸை பேஸ் பண்ணி தானே நம்ம நியூஸ் போட்டோம். பாலிமர் மீது புகார் கொடுத்தீங்களா? முதல்ல நியூஸை பிரேக் பண்ண பாலிமரை விட்டுட்டு என் மேலே புகார் கொடுக்கறதே உள்நோக்கத்தோடு கொடுக்கப்பட்ட புகார் அல்லவா? அப்போ நீங்கள் உள்நோக்கத்தோடு பத்திரிகையாளர் மீது பொய்யாக புகார் கொடுத்துருக்கீர்கள் என்று கௌசல்யா மீது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது என்ன விளக்கம் இருக்குது அவங்ககிட்ட? இன்றைக்கி கௌசல்யா முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா டி நகரில் இருக்க மாட்டாங்க இல்லையா? வேறு என்ன பண்ணிட முடியும் கௌசல்யாவை? டி நகர்லேருந்து மாற்றி ஏதாவது வேறு ஒரு போஸ்டிங்க்கு டம்மி போஸ்டிங் போடுவாங்க. செத்துருவீங்களா? நான் கேட்குறேன். நீங்கள் இந்த வேலையை பண்ணிட்டீங்க, வேலையை போகுது. அதனால் எல்லாருக்கும் இது எச்சரிக்கை. ஒருத்தரை விடமாட்டேன், நான் சொல்லிட்டேன். சும்மா விடமாட்டேன், நின்று சண்டை போடுவேன் நான். அதான் என் வேலை. ஒரு மீடியாவை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நொச்சுன்னு போலீஸ் அனுப்பி தொல்லை கொடுத்துட்டு இருந்தீங்க. திருப்பி நான் கொடுக்குற தொல்லையை நீங்கள் யாருமே தாங்க மாட்டீங்க. ஐஸ்கிரீமுக்கே எவ்வளோ தொல்லை கொடுத்துட்ருக்கேன், நீங்களாம் கீழே இருக்கிறீங்க. இதை சொல்லிக்கிறேன். இதான் அப்டேட் சார். சிஏஜி அறிக்கை வந்திருக்கு, என்ன சார் விபரம்? ஒரு மாநில அரசு கடன் வாங்கலாம். எதற்காக கடன் வாங்கலாம் என்றால், புதிய பாலம் கட்டுதல், புதிய சாலைகள் போடுதல், கல்லூரிகள் கட்டுதல், மருத்துவமனைகள் கட்டுதல், இது போன்ற வேலைகளுக்காக ஒரு அரசு கடன் வாங்கலாம். அதற்காகத்தான் கடன் கொடுப்பதற்கு உலக வங்கி, ஆசிய வளர்ச்சி வங்கி, ஜப்பான்
வளர்ச்சி வங்கி போன்ற வங்கிகள் கடன் கொடுக்க முன் வருகின்றன. தமிழ்நாடு அரசு வரலாறு காணாத வகையில் கடன் வாங்கியிருக்கிறது என்று 2 நாட்களுக்கு முன்பு சட்டப்பேரவையில் விவாதம் நடைபெற்றது. நாங்கள் நீங்கள் வாங்கினதை விட கம்மியாக தாங்க வாங்கியிருக்கிறோம் என்று நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னார்ன்றதை நம்ம பார்த்தோம். வருடா வருடம் தமிழக மாநிலங்களின் கணக்குகளை ஆய்வு செய்யக்கூடிய மத்திய கணக்காயர் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். 100 ரூபாய் கடன் வாங்கினால் அதில் 31 ரூபாயைத்தான் உட்கட்டமைப்புக்காக தமிழகம் செலவிடுகிறது. இது மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம். இப்போ மிச்ச காசுலாம் சார் சம்பளம் கொடுக்க செலவு பண்ணுறாங்க. அன்றாட செலவுகளுக்கு இந்த பணம் செலவிடப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ரொம்ப ஆபத்தான ஒரு அலார்மிங்கான நியூஸ் என்னென்னா, அந்த கடனை வாங்கி ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறாங்க. இப்போ வீட்டில் கிரெடிட் கார்டுக்கு நீ கட்டணும். கிரெடிட் கார்டுக்கு கட்டுறதுக்கு கந்து வட்டிக்காரன்ட்ட வாங்கி நீ கிரெடிட் கார்டுக்கு கட்டினா என்னைக்காவது வெளில வருவியா நீ இந்த கடன்லேருந்து? இப்படி மாநில அரசு செஞ்சுக்கிட்டு இருந்தால் இதைத்தான் கணக்காயர் அறிக்கை சுட்டி காட்டுகிறது. ஒரு வருடத்தில் செய்யக்கூடிய 2023-24 நிதியாண்டில் தமிழக அரசு செய்த மொத்த செலவில் வெறும் 11.28% மட்டும்தான் உட்கட்டமைப்பு தொடர்பான செலவு என்று சொல்கிறது இந்த அறிக்கை. 2003ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட், அதாவது ஒரு நிதி பொறுப்புன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் என்று ஒரு சட்டம் அதிமுக ஆட்சியில் இயற்றப்படுகிறது. அதன்படி வருவாய் பற்றாக்குறையை 2025-26 நிதியாண்டுக்குள் முற்றிலும் அறவே நீக்க வேண்டும் என்பதுதான் அந்த சட்டத்தோட இலக்கு. திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் 2 பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்தார் என்று எனக்கு நினைவு. 2வது பட்ஜெட்டிலேயே கணிசமாக வருவாய் பற்றாக்குறையை தியாகராஜன் அவர்கள் குறைத்திருந்தார். குறைத்துவிட்டு திமுக அரசின் 5 ஆண்டு காலம் முடிவதற்குள் வருவாய் பற்றாக்குறையை நீக்குவேன் என்று சொன்னார். இந்த 2025-26 நிதியாண்டை அந்த ஆண்டுக்குள் ஃபிஸ்கல் டெஃபிசிட், ரெவென்யூ டெஃபிசிட்டை சுத்தமாக நீக்கணுன்ற அந்த இலக்கை மனசில் வச்சு தான் நான் நீக்கிடுவேன் என்று சொன்னார். என்ன நடந்தது என்றால் 2023-24 நிதியாண்டில் 24.59% வருவாய் பற்றாக்குறை உயர்ந்திருக்கிறது. வருவாய் பற்றாக்குறை என்ன? வர்றதை விட செலவு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த அறிக்கை தமிழக அரசு மிக மோசமான நிதி மேலாண்மையை செய்து வருகிறது என்பதைத்தான் உணர்த்துகிறது. முதல்வருக்கு ஆட்சி நடத்தும் அளவுக்கு அறிவில்லை என்பது பலமுறை பல்வேறு சம்பவங்களால் நிரூபிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இப்போதும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் நிதி மேலாண்மை தெரிந்தவர், நன்றாக நிதி நிர்வாகம் செய்யக்கூடியவர். அவரால் தான் அந்த உலகின் மிகச்சிறந்த பொருளாதார அறிஞர்கள் எல்லாம் தமிழக பொருளாதாரத்திற்கு ஆலோசகர்களாக வந்து இணைந்தனர் என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். ரொம்ப தைரியமாக வருவாய் பற்றாக்குறையை நான் நீக்கிடுவேன் என்று சொன்னார். அவரோடு சந்தித்து நான் உரையாடிய போதும் சொன்னார், தொலைக்காட்சிகளிலும் சொல்லியிருக்கிறார். டார்மெண்ட்டாக இருக்கக்கூடிய அரசு நிதி, அதாவது எந்த பயன்பாட்டிலும் இல்லாமல் டார்மெண்ட்டாக இருக்கக்கூடிய அரசு நிதி 12,000 கோடி ரூபாயை முதல் ஆண்டிலேயே கண்டெடுக்கிறார். டார்மெண்ட்டாக கண்டுபிடிக்காமல் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய நிதி என்னவென்று எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கவர்மெண்ட் ஆஃபீஸு, கவர்மெண்ட் சிஸ்டம் ஒரு செக்கு மாடு மாதிரி கட்டி விட்டோன்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த வருஷம் பேனா வாங்குறதுக்குன்னு 10 ரூபா ஒதுக்குவாங்க பட்ஜெட்டில். இந்த வருஷம் பேனா வாங்க மாட்டோம். அடுத்த வருஷம் இதே 10 ரூபாய் ஒதுக்குவாங்க. அடுத்த வருஷமும் வாங்க மாட்டோம். எதுக்கு ஒதுக்குறாங்கன்னே தெரியாமல் வருஷம் இந்த 10 ரூபா ஒதுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ நான் பட்ஜெட் சீட்டு பார்த்துருக்கேன். நான் லஞ்ச ஒழிப்புத்துறையில் வேலை பார்த்தப்போ போன வருஷம் என்னப்பா போட்டிருக்கு, அப்படியே போட்டு 10 ரூபா பேனாவுக்கு இப்படியே போட்டு ஓடிட்டு இருக்கும். எனக்கு அடுத்து இந்த சீட்டுக்கு வரவர் 10 ரூபான்ட்டு போட்டுருவார். யாராவது ஒருத்தர் குறுக்க பூந்து, ஆமாம் வருஷம் அந்த 10 ரூபா ஒதுக்குறீங்களே, எதுக்கு பேனா வாங்கணும்னு போட்டிருக்கீங்க, பேனாவும் வாங்கல, அப்புறம் எதுக்கு அந்த 10 ரூபா? இப்போ அந்த 10 ரூபாயை வேறு செலவுக்கும் பயன்படுத்த முடியாது, அப்படியே நிற்கிதா? இது போன்ற நிதியை ஒரு உள்ள பூந்து கண்டுபிடிக்கிறார். இதுக்கு பேர் ரெக்கன்சிலியேஷன். எல்லாத்தையும் சரி பார்க்கறது. சரி பார்த்து, ஆமாம் எதுக்கு இந்த 10 ரூபா வருஷம் அலாட் பண்ணிட்டு இருக்கீங்க, எடுத்து இது வேறு செலவுக்கு பண்ணலாமே, எதுக்கு அந்த 10 ரூபாங்க நிற்கிது, எடுது. பேனா வாங்கலைல்ல, வாங்க போகிறதும் இல்லை வாங்க போகிறோம். 10 வருஷம் வாங்காமல் இப்போ என்ன வாங்க போகிற, தேவையில்ல விடு. இது போல் சில போஸ்ட்டு ஃபில்லப்பே பண்ணல. ஒரு போஸ்ட்டு, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்ட் இருக்குது, 15 வருஷமாக ஃபில்லப் பண்ணல. ஆனால் அந்த போஸ்ட்டுக்கு உண்டான செலவினா வருஷம் அலர்ட் ஆகிட்டு இருக்கும். அப்போ நீ 15 வருஷமாக அந்த போஸ்ட்டு இல்லாமல் தானே இந்த டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சிச்சு, இனி அந்த போஸ்ட்டே இல்லாமல் அந்த டிபார்ட்மெண்ட் வேலை செய்யட்டும், அந்த போஸ்ட்டுக்கு உண்டான சம்பளத்தை எடு. இப்படி ரெக்கன்சைல் பண்ணி 12,000 கோடி எடுத்தார் ஃபஸ்ட் இயர். அதில் திரு தியாகராஜனுக்கு பெருமை, யாருமே செய்யாததை நான் செய்கிறேன் பார்த்தியா என்ற பெருமையும் அவருக்கு உண்டு. சரி இருக்கிறது தானே சொன்னார், மாப்பிள்ளை ஒரு 30,000 கோடி, மகன் ஒரு 30,000 கோடின்னு சொல்லிட்டு சொன்னார். ரைட்டு, அவரை அப்பாலஜைஸ் பண்ணி வீடியோலாம் போட வச்சிங்க. ரைட், வீடியோ விட்டது. அதுக்கப்புறம் அவரை நிதி அமைச்சகத்திலே தொடர விடுறதில்ல. என்ன பிரச்சனை உங்களுக்கு?
இப்போ 2.5 ஆண்டுகளாக அவரது திறமையை நீங்கள் பயன்படுத்தவில்லை. இழப்பு தியாகராஜனுக்கா, தமிழக அரசுக்கா? தமிழ்நாடுக்கு. அப்போது ஒரு நிர்வாகி, ஒரு அரசன் எது தேவை என்பதை முடிவெடுக்க வேண்டுமா? ஸோ தியாகராஜன் கொஞ்சம் வாய் தொடுக்க பேசிட்டார் தான், அதுக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்காமலும் ஒரு அரசன் இருக்கக்கூடாது. புரியுதா? சிஎம்மோட மகனை பற்றி பேசுகிறாரு, மருமகனை பற்றி பேசுகிறாரு, என்னையா ஒன்றுமே கண்டுக்கல இருந்தாலுன்னு விமர்சனங்கள் வரும். ஒரு 2 மணி நேரம் சார் பேசி வெளியிடணும். ஒரு திருட்டு போய் ரெக்கார்ட் பண்ணி போட்டான் விடு சார். அது ஏஐன்னு சொல்லிட்டு கடந்து போயிருக்கலாம்ல சார். வேண்டாம்மா, உண்மையை ஃபேஸ் பண்ணுறது பெட்டர்மா. நான் அந்த சஜஷன் கூட சொல்ல மாட்டேன். தட்ஸ் பெட்டர். உருட்டிருக்கலாம், நீங்கள் சொல்கிறது நல்ல உருட்டு தான். என்னது டீப் ஃபேக். எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் கொடுக்க போகிற பலன் அந்த வீடியோவோட அதிகம். அதிகம். சரி பண்ணிட்டீங்க நீங்கள். இன்னைக்கு தமிழக அரசுக்கு இருக்க கெட்ட பெயர், அவப்பெயர்கள் நம்மளுக்கு தெரியும். அதை பற்றி நீங்கள் வருத்தப்படலையே. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் 2026 தேர்தலை அணுக போகிறீங்க. விஷயத்தை கேளுங்க. சிஎம் அவர் விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டாரு. ஓகேவா? யாரை பற்றி பேசினாரோ அந்த திராவிட மாப்பிள்ளை சாருக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சொந்தக்காரங்க 2 பேரும். அதனால் மாப்பிள்ளை இதை ஒன்றும் பெரிதுபடுத்த போவதில்லை. உதயநிதி இதை மனதில் வைத்து பழிவாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பழிவாங்கும் எண்ணம் படைத்த மனிதர் இல்லை. எனக்கே தெரியும், நான் பழகிருக்கேன். அந்த மாதிரி ஒரு விண்டிக்டிவான ஆள் கிடையாது. இது விடுங்க அப்படின்ட்டு போயிடுவார், கடந்து போகக்கூடிய ஆள் உதயநிதி. ஓகேவா? அந்த பக்குவம் உதயநிதிக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே இருக்குது. ரொம்ப இந்த விண்டிக்டிவான வெஞ்ச்ஃபுல் மைண்டு அவருக்கு கிடையாது. அவரு பண்ணல, மாப்பிள்ளை பண்ண போகிறது இல்லை. இவங்க 2 பேருக்குமே பிரச்சனை இல்லைன்னா சிஎம்க்கு என்ன பிரச்சனை? சிஎம் நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காக தான் அவர் கூப்பிட்டு வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க. நான் பேசுன தப்புனா ஒரு வீடியோ போட்டார், முடிஞ்சு போச்சா? இப்போ எதுக்கு நிதியமைச்சத்தை விட்டு மாற்றினீங்க? எதற்கு என்றால், யூசி நிதித்துறையின் செயலாளராக வந்தால் தியாகராஜன் நிதியமைச்சராக இருக்கக்கூடாது என்று யூசி எடுத்த முடிவு இது. தெரியுமா? பையன்கிட்ட பேசிட்டார் தியாகராஜன், மாப்பிள்ளைகிட்டையும் பேசிட்டார், பையன்கிட்டே பேசிட்டார். இவர் பேசினார்னா உதயநிதி தான் பெருசுப்படுத்த மாட்டார்னு சொன்னேன். பையன்கிட்ட பேசிட்டார், மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டார், சால்வ்டு. அவங்க 2 பேருமே சிஎம் கிட்ட பேசிட்டான், சால்வ்டு. அப்புறம் என்ன? மாற்றுறதா ஐடியாவே இல்லைப்பா. சிஎம்க்கும் ஐடியா இல்லை. இவர் நிதித்துறைக்கு வரணும். நம்மள எல்லாரும் செக்ரட்டரி ஒன்றுன்னு சொல்லி எல்லாத்தையும் நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன்ட்டுலாம் எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. இப்படி நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க இல்லை, எனக்கு அந்த போஸ்ட்டே வேணாம் அப்படின்ட்டு இவருக்கு பதிலாக ஒரு பொம்மையை உட்கார வச்சுட்டு, யார்? உமாநாத், அவர் வசூல் ராஜா, அவரை உட்கார வச்சுட்டு இவர் நிதித்துறைக்கு போனார். அதை விட இங்கே அதிகமாக கண்ட்ரோல் பண்ணலாம்ல நிதித்துறையில். எல்லோரும் வாங்கிட்டு தானே வரணும் ஃபண்டுக்கு அப்படின்னு அங்கே போகிறார். அப்போது யூசி நிதித்துறையின் செயலாளராக ஆனால் அவர் நிழல் முதல்வராக செயல்பட முடியாது. தியாகராஜன் யோ உட்காரியான்னு ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு, இதே மாதிரி இருக்காங்க. யூசி சார், கவர்மெண்ட் கெட்ட பேர் வந்துடும் சார், எலெக்ஷனில் கஷ்டம் சார். சார் இருங்க சார், இத்தனை வருஷமாக எலெக்ஷனில் போட்டிட்டு ஜெயிச்சுக்கிட்டு வர்றேன், எங்களுக்கு தெரியாது, எப்படி ஜனங்களுக்கு தெரியணுன்னு? அதான் அண்ணன் பார்த்துக்குவார், நீங்கள் இருங்க அப்படின்னு எல்லோரும் முன்னாடியே சொல்லிட்டார். ஓஹோ, எல்லோரும் முன்னாடி சொல்லிட்டியா? நீ ஃபினான்ஸில் இல்லாமல் பண்ணுறேன் பார்க்குறியா? இவ்வளோ தான் விஷயம். ஒரு தடவை திரு பிடிஆர் அவர்கள் சொன்னார், யார்கிட்ட அதிகாரம் இருக்கோ கட்ட பிடிச்சாங்க அவங்கக்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு. சட்டப்பேரவையிலே அப்படி சொன்னார். ஞாபகம் இருக்குது எனக்கு. நீலகிரி தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏ சார், ஒரு ஐடி பார்க் வேணும் சார் எங்கள் மாவட்டத்துக்கு கேட்டோம். சார் யார்கிட்ட அதிகாரம் இருக்காங்க கேளுங்க சார். எனக்கு இல்லை சார், அவர் யூசியை தான் சொன்னார். ஸோ ஒரு திறமையானவர்கிட்ட இருக்க அதிகாரத்தை பிடுங்கும்போது அதோட தாக்கம் இந்த சிஏஜி அறிக்கைன்னு சொல்லலாம். நான் நீங்கள் யூ ஆர் சப்போஸ் டு பிரிங் ரெவென்யூ டெபிசிட் டு 0 by 25-26 வந்துருச்சு. இது 25-26 தானே இருக்கான். 25 இந்த ஃபினான்ஷியல் இயர் தானே இது. 24% அதிகரிச்சிருக்குன்னா யாரோட இழப்பையாது? அப்போ ஒரு அரசன் எது மாநிலத்திற்கு தேவை, எது நமது அரசுக்கு தேவை, எது நமக்கு தேவை என்பதை ஆலோசித்து முடிவெடுக்காமல் ஒரு தனிநபருக்கு எது தேவை என்று முடிவெடுக்கக்கூடியவன் எப்படி நல்ல அரசனாக இருக்க முடியும்? யூசிக்கும் வேறு ஒன்றும் இல்லை, வெட்டி பந்தா. ஓ எல்லாரும் முன்னாடி என்ன இப்படி சொல்லிட்டியா பகுதியா? அந்த ஆள் வீணாக போனதுக்கு ரீசனே தான், வெட்டி பந்தா. அன்னைக்கு இவன் சல்யூட் அடிக்கல, இரு நீ இப்போ தூத்துக்குடி போ. இதை இப்பவும் பண்ணிட்டு இருக்காரு. முதலமைச்சர் சொல்கிறாரு அப்பா அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. தமிழக மக்களை உண்மையாகவே அவர் சொந்தங்களாகவும் அவருடைய பிள்ளைகளாகவும் நினச்சிருந்தா இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருப்பாராங்க சார். அவருக்கு தெரியாதுமா, எத்தனை வாட்டிமா சொல்கிறது, அவருக்கு தெரியாதுமா எது முக்கியம்னு. அவருக்கு தியாகராஜனை விட யூசி முக்கியமாக இருந்திருக்காரு. புரியுதுங்களா? ஐயோ செக்ரட்டரி சார் போயிட்டாருன்னா அப்புறம் நம்ம எப்படி திராவிட மாடல் ஆட்சி நடத்துறது? இதான் பிரச்சனை. அதான் நேற்றே சொன்னீங்களே, என்ன என்னைய வேணா தூக்குங்க. அதுதான் அவரோட சீனு தான். சார் என்ன மாற்றிருங்க சார். வேண்டாம் சார். சார் இருக்கு சார், தியாகராஜன் அண்ணே நீ போன வெளியில் சார் கோச்சிக்கிறாரு. விளங்குமா அது? இதே இபிஎஸ்ஸாவோ செல்வி ஜெயலலிதாவோ இருந்தால் ஓகேங்க உப்பு கழகத்துக்கு போங்கன்னு அனுப்பிச்சி விட்ரு. ஆமாம், ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் சொன்னார், ஃபஸ்ட் டைம் மினிஸ்டர் ஆகுறீங்க, உங்களுக்கு நல்ல எஸ்பி நல்ல கலெக்டர் நான் போடுறேன், யாராவது உங்களுக்கு சாய்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், இந்த டைரக்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேணாம், குரூப் ஒன் ஆஃபீஸரை வச்சுக்கோங்க, அவங்க மதிக்க மாட்டாங்க உங்களை, இங்கே புது மந்திரி வேறு, நீங்கள் உங்கள் சாய்ஸ் இருந்தால் எழுதி கொடுத்துட்டு போங்க, இல்லைன்னா நானே போடுறேன்
நான் கேட்குறேன் சார், சொன்னாங்களா சார்? சார் அம்மா சொல்லுவாங்க சார், சொல்லிக் கொடுப்பாங்க சார் கூப்பிட்டு. கட்சிக்காரன் முக்கியம், அவன் தான் ரோட்டில் நிற்கிறான், அவன் தான் அடி வாங்குறான், அவன் தான் கொடி தூக்குறான், அவன் தான் தலைவர் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா வாழ்கன்னு ரோடோட கத்தின்னு போகிறான். உதயச்சந்திரனை கத்தின்னு போகிறாரு. நீ நாளைக்கு போய் கருணாநிதி வீட்டில் சல்யூட் அடிப்பேன்னு எனக்கு தெரியும் போட. அப்படி தான் வச்சுருக்கணும் அதிகாரிகளை தூக்கி தலைக்கு மேலே உட்கார வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்தக்கூடாது. சார், தமிழ்நாட்டில் பல கட்சிகளும் இந்த கௌரவ கொலைக்கு எதிராக சட்டம் இயற்றணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க. நேற்று சட்டப்பேரவையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கௌரவ கொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற ஒரு நீதிபதி குழு அமைச்சிருக்காரு. ஜஸ்டிஸ் கே.என். பாஷா அவர்கள் தலைமையில் இந்த குழு. சரி, இது மூவ் எப்படிப்பட்ட மூவ் சொல்லுங்கள், நீங்களே தான் மூத்த பத்திரிகையாளர் சொல்லுங்கள். என்ன மூவு? சும்மா கிடப்பில் போகிறதுக்கு தான் இது. ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம், எல்லானே விசாரிச்சு என்ன சார் பண்ணாங்க? ஒரு நாள் எப்படி சொல்ல முடியும்? அந்த கௌரவ கொலை தொடர்பான சட்டம் இயற்றுறதுக்கு தானே கமிஷன் போட்டிருக்காங்க, உடனே சட்டம் ஏற்றுவாங்க. என்ன அதில் சந்தேகம்? இயற்றன்னு சொன்னால் அப்பயே அன்றைக்கி கலந்தாலோசிட்டு ஏற்றிருக்கலாமே சார். கரெக்டாக பிடிச்சிட்டான். இன்னொன்று, சந்துரு தலைமையில் ஏற்கனவே இந்த ஜாதியை ஒழிப்பதற்காக ஒரு குழு போட்டாங்க, அதையும் அவங்க வந்து கிடப்பில் தான் போட்டாங்க. கரெக்டாக பிடிச்சிட்டிங்க ரெண்டு பேருமே. நான் அதை இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன். அவங்ககிட்ட என்ன கேட்டாங்க? ஆணவ கொலைகளை தடுக்க சட்டம் வேணும்னு கேட்டாங்க. சட்டம் ஏற்றலாமா வேணாமான்றதுக்காக இதுக்கே கமிஷனு? சரி, எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு நாங்கள் கமிஷன் போட்டணும். 21 ஜூன் மாதம் போட்டுங்க இந்த கமிஷனை. சமூக நீதி அரசு தானே நீங்கள்? சாதி மறுப்பு திருமணத்துக்கெல்லாம் ஊக்கத்தொகை, அரசு வேலைகளில் முன்னுரிமைன்ட்டுலாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தீங்கல்ல, இதை போடுறதுக்கு என்ன? ஆணவ கொலைகளுக்கு எதிரானவர்கள் தானே நீங்கள். கௌசல்யாவின் கணவர் சங்கர் கொலை செய்யப்பட்ட போது நீங்களும் தானே துடித்தீர்கள் அல்லது நடித்தீர்கள். இந்த கமிஷன் அப்போ போடுறதுக்கு என்ன? மாலதி சொன்னாங்களே, அந்த சட்டத்தை விட சந்துரு கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் முக்கியம். பள்ளியிலேருந்து தான் அதை ஆரம்பிக்கணும். நீ தான் ஊரில் படிச்சிருப்பியா, கயிறு கட்டிட்டு வருவேன் பார்த்துருக்கியா? அந்த பரமக்குடிக்கு உண்மையை கண்டறியும் குழு போனேன்னு சொன்னேன்ல, பரமக்குடியில் பேர் பார்த்திபனூரில், இன்னொரு ஊர் ஏதோ ஒரு பேர், ராமநாதபுரம் மாவட்டத்தில். அங்கே அந்த குடியிருப்புகளுக்கு போனும்போது அங்கே ஒரு அரசு பள்ளி இருக்குது. அந்த அரசு பள்ளியோட செவுத்தில் நைட்டு போய் கரியில் ஒரு சமுதாயத்தோட தலைவரை பற்றி ஒரு அசிங்கமாக எழுதி வச்சுட்டு வந்துடும். ஒரு வாரம் பதட்டமாக இருக்கும். அந்த கரியில் எழுதி வச்சதுக்கு 10 போலீஸு 10 நாள் நிற்பாங்க. 10 நாள் முடிஞ்ச உடனே 1 மாதம் ஆகிடும். 1 மாதம் ஆன உடனே பாடி ரைட்டு வா எல்லாம் ஓகே நார்மலாக இருக்கும்போது இன்னொரு சாதி தலைவரை பற்றி இன்னொருத்தம் எழுதிட்டு வரும். கரியில் ஒன்றுமே இல்லை, செவுத்தில். சின்ன பசங்க தான், பெரிய ஆளுக்கு அதை பண்ணல. எங்கால பற்றி நீ எழுதுல பார்க்குறியா? இதை அகற்றுறது தான் சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஒரு சின்ன பையனாக இருக்கான், ஒரு 8 வயசு பையனாக இருக்கிறான்னு வச்சுக்க, அவன் கூட இருக்கிறதெல்லாம் பார்த்து எல்லோரும் இந்த மேசியை முறுகிட்டு அருவாளை தீட்டிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து தான் வளர்றான் அந்த குழந்தை, ரைட்டா? அவனுக்கு பள்ளியில் ஆசிரியரே இதை வந்து தம்பி இதெல்லாம் தப்பு, எல்லாம் மனுஷங்க, சாதி பெருமை பேசக்கூடாது, படித்த அதிகாரி ஆகிறது தான் உனக்கு பெருமை, கயிறு கட்டின்னு வர்றது பெருமை இல்லை. ஆசிரியருக்கே கவுன்சிலிங் இருக்குன்னு சார், அவங்களே ஜாதி பிரிவாக இருக்கு. இதை சொல்லி பள்ளியிலேருந்தே இதை கொண்டு வரணும். அதுக்கு கயிறு உன்னை கட்ட விட்டா தானே நீ இந்த சாதி பெருமை பேசுகிற, கயிறு கட்டு ஸ்கூலுக்கு வராதரா, ரைட்டா? இது நல்ல மூவ் இல்லையா? இதற்கும் பிஜேபி தரப்பிலிருந்து தான் எதிர்ப்பு வந்தது. எங்கள் மத அடையாளங்களை கட்டக்கூடாதா? அதெல்லாம் மீறி செஞ்சுருக்கணும். இன்னொன்று, நீங்கள் போட்ட கமிட்டி தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்களா? குப்பையில் கிடக்கு. சந்துரு எனக்கு ரெம்யூனரேஷனே வேணான்னு இருந்த கமிஷனுக்கு, இது ரொம்ப முக்கியமான பணி, நான் சந்தோஷமாக செய்கிறேன். குப்பையில் கிடக்குப்பா, கீச்சிட்டிங்களா? இப்போ ஜஸ்டிஸ் பாஷா தலைமையில் எதுக்கு இந்த ஆணையம்? நான் சொல்லியிருக்கீங்களா, கமிஷனை போடு, கல்லை போடு இல்லைன்னா கமிஷனை போடு. இதற்கு விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்தவர்கள் புலகாங்கிதம் அடைந்து எங்கள் கோரிக்கையை ஏற்று முதல்வர் சட்டத்தை கொண்டு வா, ஏன்னா கமிஷனை போட்டிருக்கீங்க. ஆனால் சட்டத்தை கொண்டு வந்துட முடியும், கமிஷன்லாம் தேவையில்லை. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் ஆகியவை கல்லூரி கட்டுறன்ற பேரில் கோவில் துட்டை திருடாதே சொல்லியிருக்கிறார்களா? ஆமாம் சார். தேங்காய் முடியோடு நிறுத்திக்க. காலேஜ் கட்டுறேன்னு கோவில் துட்டை எடுத்து கல்லூரி கட்டுறேன்னு திருடாதே என்று சொல்லியிருக்கிறார்களா? இப்போது கோவில் பக்தர்களுக்காக கல்லூரி கட்டும் அதிகாரத்தை உங்களுக்கு வழங்கி கொண்டு வெறும் 3 நாள் நடந்த சட்டப்பேரவையில் அவசரமாக ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறீர்களே, இது ஏற்ற தெரியுதா? இதுக்கு எத்தனை பேர் ஆலோசனை குழு எதுவும் போட்டிங்களா? இதெல்லாம் வேகமாக செய்ய தெரியுது? உங்களுக்கு ஆணவ கொலைக்காக சட்டம் இயற்றுவதற்கான எண்ணமே உங்களிடம் இல்லை. அது இந்த அரசும் விரும்பலை சார். விரும்பலை. தலித் மாவட்ட செயலாளர்கள் விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் அல்லவா? எத்தனை பேர் இருக்காங்க? 4. 64 பேரில் 4 எத்தனை %? அது உங்ககிட்டயே நீங்களே. ஸ்டாலின் குடும்பத்தை விட்டுருங்க, அவர் அந்த குடும்பம் சாதியை கடந்த குடும்பம். கருணாநிதி அப்படி தான் வளர்த்துருக்காரு அந்த பிள்ளைங்களை. அவர்களுக்கு சாதின்றதே பெருசாக தெரியாது. சாதி கருணாநிதியோடு போச்சு, இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. தலித் வீட்டில் பொண்ணு எடுத்து வருவார் கருணாநிதி, அதனால் அவர்களை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்கள் கட்சியில் அமைச்சர்களாகவும் மாவட்ட செயலாளர்களாகவும் நிர்வாகிகளாகவும் இருப்பவர்கள் அத்தனை பேரும் சாதி வெறியர்கள். பெரும்பாலானோர், விதிவிலக்குகள் உண்டு.
அப்போ நீங்கள் எப்படி செய்வீங்க? உங்களுக்கு இதுக்கான எண்ணம் இல்லை, போய் பண்ணண்ணே அண்ணே ஓட்டு போயிடும்ண்ணே, வேண்டாண்ணே. அதுக்கு தான் நீங்கள் இப்போ இந்த கமிஷனை போட்டு நாடகமாக ஆடுறீங்க. இதுக்கு வேறு நன்றி தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு விசிகா வந்து போனால் அதை தான் ஏன் சொல்கிறேன் நான், அதுதான் சொல்கிறேன். அவங்களுக்கு தெரியாது இது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாதுன்ட்டு தெரியாது அவங்களுக்கு. ஜூன் 21 நீங்கள் இந்த கமிஷனை போட்டிருந்தீங்கன்னா நான் வரவேற்றிருப்பேன். அன்றைக்கி போட்டிருந்தீங்கன்னா இன்னும் ரிப்போர்ட் வந்திருக்கும், பில்லு கொண்டு வந்திருக்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல்ல ஒரு ஆணவ கொலை நடந்துச்சு சார். அது தடுத்துருக்கலாம்ல சார். இப்போது நீங்கள் ஒரு ஜஸ்டிஸ் பாஷாவை போட்டிருக்கீங்க, 3 மாதமோ என்னமோ அதுக்கு டைம் 3 மாதம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஜஸ்டிஸ் பாஷா டப்புன்னு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டோன்னா சம்பளம் போய்டும், நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு இழுக்கலான்ட்டு நினைப்பாரான்னு நினைக்க மாட்டாரா? அதுதானே ஒரு சாதாரண மனிதன் எண்ணம். எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க. ஜெயலலிதாவுக்கு என்ன விஷம் வச்சா கொண்டாங்க, எப்படி இழுத்தார் ஆறுமுகசாமி. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடில் என்ன கண்டுபிடிச்சி கிழிச்சிட்டாங்களா? எத்தனை வருஷம் இழுத்தாங்க, 5.5 கோடி. இவரும் தான் பண்ணுவார். இப்போ திருப்பி வெட்டி செலவு தான் பண்ணிடுறீங்க, கரெக்டாக? இப்போ ஒரு ஜட்ஜ் ஐயாவுக்கு சம்பளம், டிரைவரு, உதவியாளர், வீடு, குவார்ட்டர்ஸு, பங்களா, டீசல் செலவு. கடைசி வரைக்கும் சட்டம் இயற்றப்படாது. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. கோயில் நிதியில் காலேஜ் கட்டிக்கலாம் அப்படின்னு பில் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது என்னது சார்? இப்போது இனிமேல் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அதில் தலையிட முடியாதா? கிட்டத்தட்ட அதுதான், வேறு வடிவத்தில். அதாவது கோவில் நிதி எடுத்து கல்லூரிகள் கட்டலாம்ன்ற இருந்த அதிகாரத்தை கோவில் நிதியில் பக்தர்களுக்காக, அந்த கோவில் பக்தர்களுக்காக கல்லூரி கட்டலாம்னு டிசைனாக உருட்டுறாங்க, ரைட்டா? இந்துக்களின் பணத்தை திருடும் திமுக அரசு என்று பிஜேபி இதை கையில் எடுக்க போகிறது. எடுக்கலைனாலும் நான் இப்போ ஐடியா கொடுக்குறேன் இந்த ஷோ வழியாக, எடுங்கள். வகுப்பு வாரிய சொத்துக்களில் இப்படி கோயில் கட்டுவீர்களா? கரெக்டு தானே? கிறித்துவ மக்களின் நலனுக்காக கதீட்ரல் சர்ச் நிதியிலிருந்து நாங்கள் கல்லூரி கட்டுகிறோம்னு ஏன் ஒரு சட்டம் இயற்றவில்லை? வக்ஃபுக்கு சொந்தமான ஏராளமான சொத்துக்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறதே, நிதியும் இருக்கிறதே, எடுத்து கட்டுங்க கல்லூரி. இது உள்ள நிறைய நிட்டிகிரிட்டிஸ் இருக்குது. நான் ஒரு காமன் மேனாக இந்த கேள்வியை வைக்கிறேன், ஒரு பிஜேபி உறுப்பினராக வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. வக்ஃபு சொத்துக்களில் கட்டுவீர்களா? தேவாலயங்களின் பணத்தில் நீங்கள் கல்லூரி கட்டுவீர்களா? கோவில் நிதி மட்டும் உங்களுக்கு இலகாரமாக போச்சா? அப்போ இந்துக்களோட சொத்துக்கு உனக்கு இலகாரமாக போச்சு. அண்ணன் எச் ராஜா கிட்ட சொன்னா வருவார், ஸ்டாலின் ஆன்டி ஹிந்து. இன்னைக்கு சாயந்தரமே பேட்டி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பார்த்துருக்க மாட்டார், அந்த பில்லை ரொம்ப நோட்டீஸ் பண்ணிக்க மாட்டார், பெருசாக ரிப்போர்ட் ஆகல. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் நிதியில் குளத்தூரில் எதுக்கையா கல்லூரி கட்டுறீங்க? என்னையா லாஜிக் இது? அப்போல்லாம் எங்கெல்லாம் பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதாயா? முழுசாக கட்டி முடிச்சிடுறாங்களாங்க சார், இல்லை சிலது பாதியில் அப்படியே நின்று போயிடுதா? கட்டை கொடுக்கறதுக்கு தான் ரமேஷ் இருக்காரு. நீ எப்படி கட்டுவ? கடக்கால் போட்டதோடு போய் நிப்பாட்டுவார் உள்ள. ஃபஸ்ட்டு ஒரு வந்த உடனே ஒரு 4 காலேஜ் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அதுக்கு லிட்டிகேஷன் போகும்போது இந்த 4 காலேஜோட நிறுத்திக்கிட்டாங்க. அந்த 4 காலேஜ் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க, ஃபஸ்ட் இயர் நிறுத்திட்டாங்க. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான நிலமே இருக்குது, ஆனால் அது தேவையில்லை எங்களுக்கு, அனாவசியம். வேறு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து, அது கொளத்தூரில் இருக்கும் இடமாக தேர்ந்தெடுத்து, கபாலீஸ்வரருக்கு சொந்தமான பணத்தை எடுத்து மு.க. ஸ்டாலின் ஓட்டுகளை பெறுவது நியாயமா? இப்போ என்ன சொல்லுவீங்க? பார்த்தீங்களா, ஸ்டாலின் அவர் தொகுதியில் கல்லூரி கொண்டு வந்துட்டார். யார் துட்டு? கபாலீஸ்வரரின் துட்டு. அப்போ ஓட்டு கபாலீஸ்வரருக்கு போகணும், கரெக்டா? கரெக்ட். இப்படி செஞ்சால் உங்கள் கபாலத்தை தான் உடைப்பாங்க மக்கள். சார் எனக்கு ஒன்றே ஒன்று புரியல. இங்கே எல்லாமே அரசியலமைப்பு சட்டப்படி தான் இயங்குது. அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு கோயில் நிதியை எடுத்து வந்து கல்லூரி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி சார் அரசியலமைப்பு சாசன சட்டத்துக்கு எதிராக வந்துட்டு மாநில அரசு வந்து எப்படி சார் ஒரு பில்லு பாஸ் பண்ண முடியும்? இது அரசியலமைப்பு சாசன சட்டம் கிடையாது, இது இந்து சமய அறநிலையத்துறையின் சட்டம். அந்த இந்து சமய அறநிலையத்துறையின் சட்டத்திலும் என்ன இருக்கிறது என்றால், ஒரு கோவில் நிதியை பொது காரியங்களுக்காக, சேவைக்காக செலவு செய்யலாம் என்று இருக்கிறது. அந்த காலத்தில் கோவில் நிதியில் கல்லூரிகள் கட்டப்பட்டிருக்கின்றன. இந்த பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமாக கல்லூரிகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதன்படி கட்டுகிறோம் என்று அரசு கட்டுகிறது. ஆனால் அந்த சட்டமே என்ன சொல்லுகிறது என்றால், கல்லூரி கட்டலாமா வேண்டாமா என்ற அந்த முடிவை கோவில் நிர்வாகம் எடுக்க வேண்டும், அரசு எடுக்கக்கூடாது. அந்த கோவிலுக்கென்று அறங்காவலர் குழு இருக்கிறது. ரமேஷ் நம்ம பேட்டியில் தெளிவாக சொன்னார், ஒவ்வொரு கோவிலுக்கும் அறங்காவலர் குழு இருக்குது. அந்த குழு வந்து ஒரு பரிந்துரையை இது பண்ணி அதை நியூஸ் பேப்பரில் வெளியே வரணும், அது மக்கள் கருத்து கேட்டு அதுக்கப்புறம் தான் நிறைவேற்றணும். ஓகேவா? பண்ணணும். கவர்மெண்ட்டோட ரோல் என்ன? இதில் ஒழுங்காக செலவு பண்ணுறாங்களா? கல்லூரி கட்டணும் அதில் யாராவது 4 பேர் ஆட்டை போடுறாங்களா என்று. ஆனால் அறங்காவலர்களே நியமிக்காமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோவில்களும் அரசுக்கு சொந்தம் என்பது போல நீங்கள் எப்படி செயல்பட முடியும்? கரெக்டா? பழனி முருகன் கோவிலின் பணத்தில் கல்லூரி கட்டலாமா வேண்டாமா என்பதை அந்த கோவிலின் அறங்காவலர்கள் முடிவு செய்ய வேண்டும். திருச்செந்தூர் முருகன் கோவிலின் பணத்தில் கல்லூரி கட்டலாமா, கல்யாண மண்டபம் கட்டலாமா என்பதை அந்த கோவில் அறங்காவலர்கள் முடிவு செய்ய வேண்டும். அரசு எப்படி முடிவு செய்யலாம்? இப்போ இந்த பில்லே தப்பு தானே சார்? தப்புதான்.
சேலஞ்ச் ஆகிடும். நல்ல கேள்வி கேட்ட. சேலஞ்ச் ஆகுது இல்லைன்றதை விட்டுருவோம். இப்போ இது சட்டப்பேரவையில் இயற்றப்பட்டு விட்டது, ரைட்டா? அடுத்து என்ன ப்ராசஸ்ஸு? கட்ட ஆரம்பிப்பாங்க. ஆளுநருக்கு போகும். ஆளுநர் ஒப்புதல் தர வேண்டும். பழைய ஆளுநராக இருந்தால் 2 வருடங்களுக்கு தந்திருக்க மாட்டார். இப்போது உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கில் பிறப்பித்துள்ள அந்த சட்டத்தின்படி ஆளுநர் 3 மாதத்திற்குள் ஒப்புதல் தராமல் திருப்பி அனுப்பலாம். 3 மாதம் வரை அவகாசம். 3 மாதம் கழித்து ஆளுநர் திருப்பி அனுப்புகிறாரு. இவர்கள் மீண்டும் இந்த சட்டத்தை ஏற்றி ஆளுநருக்கு அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பினால் ஆளுநர் இன்னும் ஒரு 3 மாதம் வைத்திருக்கலாம். இன்னும் ஒரு 3 மாதம் வைத்திருந்தால் ஆளுநர் திருப்பி அனுப்பி இவர்கள் மீண்டும் அதை சட்டமாக ஏற்றி ஆளுநருக்கு அனுப்பினால் ஆளுநர் இந்த முறை ஒப்புதல் தந்தாக வேண்டும். ஓகேவா? 6 மாதம் ஆளுநரால் இதை இழுத்தடிக்க முடியும். 6 மாதம் நீங்கள் இருப்பீங்களா? இப்போ ஆளுநர் கையெழுத்திடாமல் உங்களால் கல்லூரி கட்ட முடியுமா? அப்போ எதுக்கே அதை கொண்டு வந்தீங்க? அடுத்த தடவை வருவோன்ற கான்ஃபிடென்ட்னு நினைக்கிறேன். இப்படி தொக்கா போய் பிஜேபி வலையில் விழுறீங்களே, சும்மாவே அவங்க கோயில் நிதியை திருடுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியா போய் மாட்டுவீங்க? இது எதற்கு? யார் உங்களுக்கு இந்த ஐடியாவெல்லாம் கொடுக்குறது? முந்தா நாள் பேசணும் நம்ம அந்த சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷை விட்டு, சார் ஈஸியாக நிலம்லாம் காலியாக இருக்குது, ஒரு கல்யாண மண்டபம் கட்டி விடுங்க, ஏன் ரிசார்ட் கட்டுங்களேன் கோயில் நிதியில் கட்டி விடுங்க என்று அவர் கேட்கும்போது, சில நல்ல உள்ளம் படைத்தவர்கள் எங்களை கட்ட விட மாட்டேங்கன்னா நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொன்னார். அதுவே வெட்டி வேலைன்னு நான் சொன்னேன்ல. சுப்ரீம் கோர்ட்டு டிசைட் பண்ணாமல் உங்களால் எதுவும் கட்ட முடியாது. இப்போ எதுக்கு இப்போ கேட்க சொன்னேன் அரவிந்த் ரமேஷை? அதுபோல் இப்போ இந்த பில்லு நீங்கள் போட்டு அனுப்புகிறீங்களே, நல்லா போடுவாரே. ஆளுநர் ஒரு மோகன் பகத்தை விட மோசமான சனாதனி நமது ஆளுநர் RN ரவி. எப்படி கொடுப்பாரு? அதுவும் இன்னொன்று, ஆளுநர் அவர்களுக்கு நீங்கள் கோவில் துட்டை திருடுறீங்கன்றது நல்லா தெரியும். சேர் பாபு என்ன பண்ணிட்டு இருக்காருன்றதும் தெரியும். எதுக்கு அப்போ இந்த பில்லை கொண்டு வரீங்க? சும்மா மென்னுக்கிட்டு இருக்காரு நயினார் எச்ராஜாவும், அவளை போடுறாங்க. இங்கே எதுக்கு சும்மா மெல்றீங்க? தேர்தலை பக்கத்தில் வச்சுட்டு பண்ணலாமாப்பா? இந்துக்கள் வாக்கு போய்விடுகிறதே என்ற பயத்தில் தானே நீங்கள் வேலையெல்லாம் தூக்கினீர்கள். சார், நம்ம தொடர்ந்து திருமாவர்களுடைய அந்த விவகாரம் பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். எந்த ஊடகமே அதை பற்றி பேசுறதும் கிடையாது, வெளியில் யாருமே அதை பற்றி பேசுறதும் இல்லை சார். நான் நேற்று நீதிபதி அவர்களும் கேட்டிருக்காங்க சார், இரு தரப்பினர் மீதும் காவல்துறை எப்படி எஃப்ஐஆர் போடலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் எஃப்ஐஆர் மட்டும் பதிவு பண்ணிவிட்டு இன்னும் எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கேட்டிருக்காங்க சார். சம்பவ இடத்துல இருந்த காவல்துறைலாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் சிசிடிவி கேமரா அந்த பதிவுகள்லாம் ஆய்வு பண்ணி இந்த வாரத்துக்குள்ளே விசாரணை அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். எல்லோரும் மனதிலும் இருந்த கேள்வியை நீதிமன்றமே கேட்டுவிட்டது இல்லையா? நேற்று நாம் நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருந்தோம், பேரலாக இது கோர்ட்டில் நடந்திருக்கு போல இருக்கு. எப்படி 2 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்தீர்கள் என்று கோர்ட்டு கேட்டிருக்கு. நாமளும் இது தான் எழுப்பணும் இல்லையா? இது என்ன கணக்கு தான், உனக்கு ஒன்றுன்னா வீடியோவில் ஃபுட்டேஜில் அழகாக அப்படியே தெரியுது. விசிகாவை சேர்ந்து எல்லா பேரும் போய் சேர்ந்து அவரை ஒரு ஆளை பிடிச்சி அடிச்சுட்டு 2 பேருக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டது என்ன கணக்கு? கொலை முயற்சி செய்கிற எண்ணத்தோடு வந்தாங்களாம். வண்டியை ஸ்கூட்டியை ரிவர்ஸில் எடுத்து ஃபார்ச்சூனரை இடித்து கொலை பண்ணுறாங்களாம். 2 வீலர் வச்சு 4 வீலர் இடித்து கொலை பண்ணுறது. எறும்பு யானை கொண்ட கதையாக இருக்குது. அதே தான் அது. ஸோ நீதிமன்றம் இதை கையில் எடுத்தது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஸோ இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் அதையும் கேள்வி எழுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன் நீதிபதி. திரும்ப இதை தடுத்துருக்குன்னா அமைதியாக வேடிக்கை பார்த்தா. நான் அன்றைக்கி சொன்னேன்ல, ஒரு சொசைட்டி லீடர்ஸ் கிட்ட இதை தான் எதிர்பார்க்குது. புரியுதா? கீழே இருக்க கேட்டஸ் ஏதாவது பிஹேவ் பண்ணுவாங்க. லீடர் தான் காம் டவுன், டோன்ட் டூ திஸ், அவங்கள வழி நடத்தணும். அன்றைக்கி சொன்னேன்ல, திரும்ப வண்டியை விட்டு இறங்கி போய் அப்பா விடுப்பா போப்பா என்ன பார்த்து வேலை என்று சொல்லியிருந்தார் என்றால் இந்த விஷயம் முடிஞ்சிருக்கும், திரும்பவும் பெரிய மனிதர் ஆயிருப்பார் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை போய் திரும்ப செங்கல்பட்டு கூட்டத்தில் மேடையில் அவர் ஏன் வண்டியிலிருந்து இறங்கவில்லை என்று சிலர் கேட்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியிடம் இப்படி சொல்வார்களா? எடப்பாடி பழனிசாமி முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தான் சொல்லுவேன் நான். எடப்பாடி பழனிசாமி இறங்கி போய் தடுக்கணும், என்ன தப்பு சொல்ல மாட்டோமா? இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி வண்டியில் உட்காந்து அடிங்கப்பா அப்படின்னு வேடிக்கை பார்ப்பாரா? நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் மேடையில் போயிட்டு இன்னும் 2 தட்டு தட்டான்னு சொல்கிறீங்க. என்னையா வார்த்தை இது? பொது சமூகம் இதையெல்லாம் வெறுக்கும் தம்பி. கூட இருக்கிற அல்லக்கைங்க வேணால் அதை பார்த்து சூப்பர் அண்ணன் அப்படின்னு கை தட்டுவாங்க. பொது சமூகம் இதை வெறுக்கும். இந்த மாதிரி பிஹேவியரை ரசிக்க மாட்டாங்க யாரும். அடி வாங்கின வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி இடத்துல தான் தங்களை எல்லாரும் பொருத்தி பார்ப்பாங்க. நல்ல வேலை நம்ம அங்கே மாட்டிருந்தா நமக்கு இதான் கதின்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க. நான் இதே பொண்ணு தான் சார், ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது அவங்களே அடிக்கிறாங்க, இவர் தற்காப்பு காண்டி பண்ணுறாரு, கடைசியில் அவரை தூக்கி குண்டாசில் வச்சா என்ன சார்? இப்போ இந்த ஐஸ்கிரீமோட ரோல் என்னன்றது தெரியுதா? திருமாவுக்கு ஆதரவாக ஏன் இப்படி செயல்படுகிறார் என்று தெரிகிறதா? ரவுடிகளுக்கு ஆதரவாகத்தானே இவர் செயல்படுகிறார் என்பது தெரிகிறதா? ஐஸ்கிரீமு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தானே ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் நடத்தியது. ஏன் குண்டாஸ் போட்டாங்க அப்புறம் அவர் மேலே? இப்போ ஏன் கம்ப்ளைண்ட்டில் பேர் இருந்தும் எஃப்ஐஆரில் திரும்ப பேர் ஏன் சேர்க்கல? தெரியுதா? ஐஸ்கிரீமும் திருமாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு. இவர்கள் தான் இப்படி செய்கிறார்கள் என்று பார்த்தால், பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி தரப்பும் இதே வேலையை செய்கிறது. கடந்த வாரம் என்று நினைவு, அன்புமணி புதிதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி செயலாளராக
கணேஷ்குமார் என்ற முன்னாள் எம்எல்ஏவை நியமித்திருந்தார்கள். அவருக்கு அந்த பதவி புதுசாக கிடச்சிருக்கு. ரைட்டா? புதுசாக கிடைச்ச உடனே தன்னோட விசுவாசத்தை அன்புமணிக்கு காட்டணும்ல. அதனால் சமூக வலைத்தளத்தில் ஐயாவுக்கு ஆதரவாக எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞனை பிடித்து அடின்னு அடித்து ஃபோனில் வேறு கொலை மிரட்டல் எடுக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் எழுதுறாங்க, நீயும் பதில் சோஷியல் மீடியாவில் எழுது. அப்புறம் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கிறது என்று யாருப்பா உன்னை அடித்ததுன்னு சொல்லிட்டு ஐயா தரப்பை சேர்ந்த சோழன்குமார் வாண்டையார் அப்படின்றவர், சரி நம்ம பையனை ஒருத்தனை அடிச்சிட்டாங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி என்னப்பா ஆச்சுன்ட்டு ஃபோனில் அந்த பையனுக்கு அடிப்பட்ட பையன்கிட்ட பேசுகிறாரு. அடித்தவன் கூடவே இருக்கான், பாபுன்னு ஒருத்தன், அவர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் போல இருக்கான், கூடவே இருக்கான். இவர் பேசுகிறாருன்னு தெரிஞ்ச உடனே ஃபோனை அவன் வாங்கி பதிலுக்கு அவன் பேசுகிறான் பாருங்கள், அந்த ஆடியோ அனுப்பியிருக்கிறாங்க, போடுங்க. எதுவுமே போட முடியாது, ஃபுல்லாக பீப்பு தான் போடணும், நீ வெறும் பீப்பு. அப்படி பேசுகிறாங்கப்பா. இங்கே வந்தா வைஸ் சேர்மன் பாபுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாப்புல வந்து அடிச்சாருண்ணா, ஏன் அந்த மாதிரி போடுறேன் இவ்வளோ ஆட்ட சொல்றாரா? டேய் டேய் நீலாம் ஒரு ஆளு சொல்லி நீ இரு, இவன் ஆவணா மாதிரி நீ உன்னை ஒரு நாளைக்கு உட்கார வச்சு உன்னை முட்டி போட வைக்கல. ஏண்டா நீலாம் ஒரு ஆளு, இவனை வந்து காப்பாத்திருவே நீ? டேய் வாண்டியார் பேர் நிக்கிற நீ, மெட்ராஸ்ல எங்கடா இருக்கிற நீ? உன் பேர் என்னடா? எனக்கு பிறந்தவன் நீ, என் பேர் தெரியலன்ற நீ. பேர் சொல்றா முதல்ல. டேய் சொன்னோன்னு சொல்லடா, உனக்கு பேர் சொல்றா. பேர் சொல்றா. சொல்றேன் பேர் சொல்றேன். பாபண்ணா வைஸ் சேர்மன், பாபண்ணா வந்தா வைஸ் சேர்மன். யாருன்னு சொல்றா? கணேஷ் யாருன்னு தெரியுமா? கணேசன தம்பி. Facebook அரசியல் கிடையாது அது. அப்பா புள்ள சண்டை தானே, நீங்கள் ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க? இதை அன்புமணி ஊக்குவிக்கிறார் என்பது தான் வருத்தத்துக்குரிய விஷயம். திரும்ப எப்படி இதை ஊக்குவிக்கிறாரோ அன்புமணி இதை ஊக்குவிக்கிறார். நான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த ஆடியோவை போடுங்க, நிகழ்ச்சியில் நம்ம இதை பதிவு செய்கிறோம். அன்புமணி நடவடிக்கை எடுக்கிறாரான்னு பார்ப்போம். எடுக்க மாட்டார், பகுதியா அவரு தான் சொல்லி அடிக்க வைக்கிறது. நமக்கு நேரடியாக ஆதாரங்கள் இல்லையா, ஆனால் விஷயம் எனக்கு தெரியும். இப்படி அடிக்கிறாலே போஸ்டிங் வேறு போட்டு விடுறது. போஸ்டிங் போட்டு விட்றாரு. அந்த கணேஷ்குமார் எதுக்கு போய் அடிக்கிறான்? இளைஞரணி செயலாளர் ஆக்கியிருக்காருல்ல, உங்களுக்கு நான் நன்றி விசுவாசத்தை காட்டுறேன். பதிலுக்கு அவங்களும் இறக்குனாங்கன்னா வெட்டிக்கிட்டு இருப்பீங்களா ரோட்டில்? ஜாதியின் பெயரால பிளவுபட்டிருக்கிறது ஒரு பக்கம், ஒரே சமூகத்துக்குள்ளேயே பிளவுபடுறது அவங்களே வீக் தானே சார் பண்ணும். அந்த ஆடியோ கேட்க முடியலம்மா, அவ்வளோ கன்றாவே பேசுகிறான் இந்த பாபுன்றவன். ஏதோ ஒரு டைம்ல அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்துறதான் சார் போறாங்க. சேரலைன்னா பிஜேபி சேர்த்து வைக்கும். எங்கே போக போகிறீங்க நீங்கள்? அது வரைக்கும் பொறுமை காக்கலாம்ல சார். நீரடித்து நீர் விலகாது. பழக்கருப்பையா சொல்லியிருக்கிறார். இவங்களும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஏற்கனவே ஐயா மனவேதனையில் இருப்பார், ஆதரவாக இருக்கக்கூடியவனை போய் ஒரு கடையில் பூந்து அவனை அடிக்கிறீங்கன்னா நான் ஜென்மையா நீங்கள்? நேற்று வரைக்கும் உங்களுக்கும் அவர் ஐயா தானே, அவருக்கு ஆதரவாளராக தான் இருந்துட்டு போட்டுமே சார். டிஜிபி நியமனம் தொடர்பாக வந்துட்டு நம்ம மட்டும்தான் பேசிகிட்டே இருக்கோம். சரி, எந்த ஊடகமும் வேறு யாருமே வந்து பேசுகிறதே கிடையாது. கிட்டத்தட்ட புது டிஜிபி நியமிச்சிட்டாங்கன்னா நமக்கு தான் அது மிகப்பெரிய சாதனையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் சார், ஹென்றி டிஃபன் அவர்கள் வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சார் போட்டாரா? ஒரு வாரத்திற்கு முன்பே நாம் இதை பேசணும்னு நினைக்கிறேன் நான். ஹென்றி டிஃபன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுக இருக்கிறார் அப்படின்ட்டு. நேற்று வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. அது பற்றி அந்த டிஜிபி நியமனம், அந்த விவகாரங்கள் பற்றி நாம் தொடர்ந்து பேசியிருக்கிறோம். இப்போது ஏன் இந்த டிஜிபி நியமனம் தாமதமாகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் அவர்களுக்கு உடனடியாக ஒரு ரெகுலர் டிஜிபி அப்பாயிண்ட் பண்ண வேண்டும் என்பது தான் எண்ணம். என்னென்னா, பிரகாஷ் சிங் கேஸில் டைரக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் இஸ் டு ஆல் சீஃப் செக்ரட்டரிஸ் ஆஃப் தி ஸ்டேட். கடந்த முறை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் முருகானந்தத்தின் பேரில் தான் தொடுக்கப்பட்டது. இந்த முறை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் முருகானந்தத்தின் பேரில் தான் திரு ஹென்றி டிஃபன் அவர்கள் தொடுத்திருக்கிறார். ஏன்னா சீஃப் செக்ரட்டரி ரெப்ரசன்ட்ஸ் தி கவர்மெண்ட் அண்ட் ஹீ இஸ் ஆன்சரபிள் டு தி கோர்ட். ஸோ நாளைக்கு ஒருவேளை சீஃப் செக்ரட்டரி சம்மன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா முருகானந்தம் தான் போய் நிற்கணும். ஸோ அவர் வந்து சரி பரவாயில்ல நான் நின்றுக்கிறேன், நீ பொறுப்பு டிஜிபியாக வச்சுருங்கன்ட்டுலாம் முருகானந்தம் சொல்ல மாட்டார். கரெக்டாக? இவர் கிட்டத்தட்ட 3 மாதங்களாகவே ரெகுலர் டிஜிபியை போடுங்க என்று சொல்லி கொண்டிருக்கிறார். கூடுதலாக இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஆலோசனையும் சொல்லியிருக்கார். இதை பாருங்கள், எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒன்று சீமா அகர்வால் இல்லைன்னா ராத்தூர், 2 பேரில் ஒருத்தர் தான் நீங்கள் நியமிக்கணும். இது யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு இந்தப்பா அவங்கள போடுறோம், நீ கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக இருந்துக்கன்னு இப்போவே பேசிட்டிங்கன்னா அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பு இருக்குது. மாறாக உச்சநீதிமன்றத்தின் உத்தரவால் அவர்கள் ஒருவேளை நியமிக்கப்பட்டால் உங்களை கண்டம் பண்ணிடுவாங்க. ஏன்னா 2 காரணம் இருக்கு சார். திருமதி சீமா அகர்வால் ஒரு கொலைக்காரர் அப்படின்னு சித்தரிக்க முயற்சி பண்றது, ராத்தோர் ஒரு கொள்ளைக்காரர் இப்படியும் சித்தரிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஸோ
நீங்கள் இதெல்லாம் மீறி கோர்ட் ஆர்டர்ஸில் இவங்க அப்பாயிண்ட் ஆகி வந்தாங்கன்னா நீ அவங்கக்கிட்ட பேசவே முடியாது, அவ்வளோ காண்டில் இருப்பாங்க. அவர்களை எதிரியாக்குவதற்கு பதிலாக நண்பராக்கி கொள்ளுங்கள் என்று முருகானந்தம் யோசனை சொல்கிறார். நல்ல யோசனை தானே. உனக்கு இப்போ வேறு ஆப்ஷன் இருந்தால் பரவாயில்ல, இருக்குது, கூப்பிட்டு நீங்களே கூப்பிட்டு பேசுங்க. பஸ்ஸு நாகிற பஸ்ஸு இன்னொரு 6 மாதம் தான் பார்த்து ஹெல்ப் பண்ணிக்க, பஸ்ஸு ஒரு 2 போலீஸ் வண்டி கொடு, பஸ்ஸு பணத்தை எடுத்துன்னு போய் கொடுத்துட்றோம் ஊருக்கு என்று அவர்களிடமே பேசிக்கொள்ளலாம். இல்லை முடியாது, கோர்ட் ஆர்டர்ஸில் நீங்கள் அவங்களை அப்பாயிண்ட் பண்ணிங்கன்னா போலீஸ் வண்டியை உங்கள் வீட்டுக்கு அனுப்புவார். இது எதற்கு என்று அவர் ஆலோசனை சொல்லியிருக்கிறார். நான் அவர் சிஎம்கிட்ட சொல்லலாம் இதை, இல்லையா சார் சிக்கலாகும், ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் அந்த போர்டு போனாலே அடிக்கிறாங்க, தமிழ்நாடுன்னு பேர் சொன்னாலே அடிக்கிறாங்க, திருப்பி இந்த டிஜிபி மேட்டருக்கு 4 மிதிப்பாங்க சார், வேணாம் சார் என்று சொல்லலாம். ஆனால் தமிழக அரசின் தலைமைச் செயலாளராலேயே முதலமைச்சரை தனியாக 5 நிமிடம் சந்தித்து பேச முடியவில்லை என்பதுதான் யதார்த்தம். இப்பொழுது யூசி உள்ளிட்ட மற்ற அத்தனை அதிகாரிகளையும் விட ஒரு நபர் மிக்க அதிகாரமிக்க ஒரு புள்ளியாக உயர்ந்து நிழல் முதல்வராகவே மாறிவிட்டார். துணை முதல்வர் தினேஷ்குமார். அவர் பெயர் தீப்பொறி தினேஷ். ஏன் தீப்பொறி என்பதை கடைசியாக சொல்கிறேன். இந்த தீப்பொறி தினேஷுக்கு என்ற ஒரு வரலாறு இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. ஏற்கனவே நான் ஒரு முறை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் புதிய நேயர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறதால இந்த தீப்பொறி தினேஷோட பேக்ரவுண்ட் என்னன்றதை சொல்கிறேன். அவர் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு, நாமக்கல் சொந்த ஊர், இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் வெட்டியாக சுற்றி இருந்தார். இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சு அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான், வெட்டியாக சுற்றி கொண்டிருந்தார். 2007-8 வாக்கில் தான், 8 அல்லது 9 அந்த வாக்கில் தான் இந்த ஃபேஸ்புக் என்ற கான்செப்டே வர ஆரம்பிக்குது. அப்போல்லாம் அதுக்கு முன்னாடி பிளாகு, ஃபேஸ்புக்குன்றது ஒன்று வர ஆரம்பிக்கிறது. அப்போதெல்லாம் கருணாநிதி அணி, ஸ்டாலின் அணி, திமுகவில் 2 அணி. ஸ்டாலின் அணியை சேர்ந்தவர் தான் தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஜின்னா. அவர் தலைவரை காக்கா பிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தலைவரை பாருங்கள் ஃபேஸ்புக்னு ஒன்று வந்துருக்குது, இங்கே எல்லோரும் போய் இது போலெல்லாம் செயல்படுறாங்க, நம்மளும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் என்று அவர் சொன்னதும் அவருக்கும் பிடித்தது. அவருக்கு எது தெரியும், அப்படியா இருக்கா பண்ணுங்க, என்ன இது ஏதோ ஒரு அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் போல இருக்கட்டும், நல்லா தானே ஓப்பன் பண்ணுங்க என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது. ஃபேஸ்புக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஃபேஸ்புக்கு தொங்கும், லோடே ஆகாது, ஃபோட்டோவே லோட் ஆகாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோட்டோஸ் கான்செப்ட்லாம் வருது. வந்த உடனே அதில் முதல்வரோட படங்களை போடுவதற்கென்று, முதல்வருக்கென்று ஃபோட்டோ வேணும் இல்லையா. நார்மலாக ஃபோட்டோகிராஃபர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, ஏதாவது ஈவெண்ட்டில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கூடவே சுற்றுற ஒரு ஃபோட்டோகிராஃபர் வேணும். இன்றைக்கி தானே ஹை அண்டு ஃபோன் கேமராலாம் வந்திருக்கு. அப்போல்லாம் இந்த டிஜிட்டல் கேமரா, பெரிய கேமரா தான் நம்ம ஷூட் எடுக்கணும், இந்த கேமரா தான். ஸோ இதை வச்சுட்டு சுற்றுறதுக்கு கூட ஒரு பையனை போட்டு அனுப்பலான்னு சொல்லிட்டு ஒரு உதவியாளராக, ஜின்னாவுக்கு உதவியாளராக சேர்ந்தவர் தான் இந்த தீப்பொறி தினேஷ். சேர்ந்து அப்படியே ஒரு தினேஷ் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். எடுத்துக்கிட்டு இருந்த உடனே ஜின்னாவுக்கும் கொஞ்சம் நல்ல ப்ராக்டிஸ் அதிகமாகுது. பிறகு 2015 என்று நினைவு, 15 அல்லது 16 தொடக்கம் சுனிலை ஸ்ட்ராட்டஜிஸ்டாக நியமிக்கிறார்கள். சுனில் பிரசாந்த் கிஷோரிடமிருந்து பிரிந்து OMG என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்குகிறார். தொடங்கி திமுகவர் கூட அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண உடனே சுனில் அவர்கள் ஸ்டாலினுக்கான இமேஜ் பில்டிங் வேலையை சுனில் அவர்கள் செய்ய தொடங்குகிறார். அப்போது சுனில்கிட்ட இந்த பையன் தாங்க ஃபோட்டோ எடுக்கிற பையன் என்று அறிமுகப்படுத்துறது. சரிப்பா, நல்ல ஃபோட்டோவை எடுத்து கொடுப்பா, தலைவருக்கு இப்படிலாம் பிராண்டு பில்டு பண்ணணும்னு சொன்னோன்னே அதுக்குள்ளே ஜின்னா பிஸியாகி போயிடுறாரு. சுனில் தான் டேக் ஓவர் பண்ணிடுறாருல என்கிட்ட இருந்த. அப்போது சுனில் இருக்கும்போது ஜின்னாவுக்கு என்ன வேலை, அதனால் நாங்களே இதெல்லாம் பார்த்துக்கிறோன்னு சொன்னோன்னே நீயே போய் இதெல்லாம் பார்ப்பா என்று சுனில் தான் சேர்த்து விடுகிறார். இவர் எப்போ பார்த்தாலும் கூட ஃபோட்டோ எடுக்கிறோம், கூடவே சுற்றணும் இல்லை. ஸோ வீட்டை விட்டு வெளில கிளம்பினாலே கேமரா தூக்கிட்டு கிளம்பிடுவான். இப்படி இவர்கள் இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருந்தவுடன் இப்படியே கூடவே ட்ராவல் பண்ணுறாரு. எங்கே போனாலும் இவர் தான் கூட போவார். இன்னொன்று 16 கேம்பெயின், 19 கேம்பெயின் அண்டு 21 கேம்பெயின். இந்த 19 கேம்பெயின் முடிஞ்ச பிறகு 20 இறுதி அல்லது 21 தொடக்கம் என்று நினைக்கிறேன், 20 இறுதியாக இருக்கும். அந்த பீரியடில் சுனில் இங்கேருந்து கிளம்புறாரு. சுனில் இங்கேயே தொடர்ந்து இருந்தால் தினேஷ் இந்த அளவுக்கெல்லாம் உயர்ந்திருக்க முடியாது. இப்போ சுனில் போயிட்டார், ஜின்னா வக்கீல் ஆகிட்டார், வக்கீல் வேலை பார்க்க போயிட்டார். இப்போது முதல்வரோட மூமெண்ட்டு, முதல்வரோட ஸ்டைலு, முதல்வரோட ப்ரோக்ராம்ஸ் உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் தெரிந்த நபர் யார்? தினேஷ். தீப்பொறி தினேஷ், முழு பேர் சொல்லு. அப்படி இருக்கும்போது பிரசாந்த் கிஷோர் டீம் வந்த உடனே சிஎம்க்கு எல்லான்னு சொல்லிட்டு யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க? தினேஷ் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே ஓகே ஆல் ரைட், எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொன்ன உடனே அவர் சிஎம்முக்கு எதுவாக இருந்தாலும் தீப்பொறி தான் என்று சொன்னதும் அவரும் அப்படியே செட் ஆகிடுது. 21 தேர்தல் முடியுது, கவர்மெண்ட் வந்துடுது, யாரை பிஓ போடுறது என்று யோசிக்கும் போது 5 வருஷமாக அந்த கேமரா வச்சுட்டு ஒரு பையன் சுற்றிட்டு இருந்தானே போடுங்க என்றதும் ஏற்கனவே கலைஞருக்கு ஒரு சண்முகநாதன், ஸ்டாலினுக்கு ஒரு தீப்பொறி என்று முடிவெடுத்து கருணாநிதியின் உதவியாளர் திரு சண்முகநாதனுக்கு எப்படி டெபுட்டி செக்ரட்டரி டு கவர்மெண்ட் என்று ஒரு பதவியை கொடுத்தார்களோ இவருக்கும் டெபுட்டி செக்ரட்டரி டு கவர்மெண்ட் என்ற ஒரு பதவியை கொடுத்து கெசட்டட் போஸ்டர் கொடுத்து கூடவே இவரை வைக்க தொடங்கி விட்டார்கள்.
ஆரம்பத்திலாம் ஒழுங்காக அடக்க கொடுக்கும்போது தான் பையன் இருந்தா அப்படி. இந்த அதிகாரிங்க தான் கூட போய் சார் தினேஷ் சார் தினேஷ் சார் தினேஷ் சார்னு சொன்ன உடனே நம்ம உண்மையிலேயே நம்ம பெரிய அதிகாரி போல இருக்கு என்ற எண்ணம் தீப்பொறி தினேஷுக்கு வந்து விட்டது. நாள் ஆக 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 நம்ம தான் சிஎம்ன்ற எண்ணமே வந்துருச்சு. இப்போ நேற்று ஒரு செய்தியாளர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். துரைமுருகன் ஒரு நாள் பார்க்குறதுக்கு சிஎம் பார்க்குறதுக்கு அவர் சிஎம் ரூமுக்கு போயிருக்கிறாரு. போன உடனே சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இல்லை சார் இப்போ பார்க்க முடியாது தினேஷ். இப்போ நான் பொதுச் செயலாளர்ப்பா இருக்கட்டும் சார், தலைவரை எல்லா நேரத்திலும் டக்குன்னு பார்த்துட முடியும். நேற்று வந்த பையெல்லாம் இந்த பேச்சு பேசுகிறான் என்று அவர் புலம்பிக் கொண்டே பொதுச் செயலாளர் போயிருக்கிறார். எந்த அமைச்சரும் முதல்வரை பார்க்க முடியாது, முதல்வரிடம் பேச முடியாது. ஓவர் ஃபோன்லலாம் பேச மாட்டாங்களாங்க சார்? ஃபோன் யாருக்கு போகும்? தினேஷ்க்கு. உதயநிதி முதல்வரிடம் பேச வேண்டும் என்றால் அவர்கிட்ட தான் பேசணுமா? அந்நியார் பேச வேண்டும் என்றால் ஸோ ஒரு தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தின் பேட்ச்மேட் ஒரு அதிகாரி முருகானந்தத்துக்கிட்ட என்னங்க கண்டெம்ட் வருது, நீ பாட்டு ஒரு போட்டு தொலைச்சா என்னங்க, அவங்க சண்டையில் நீங்கள் எங்கே குறுக்க பூந்து உங்கள் தலையை காவு கொடுக்குறீங்க. சிஎம் கிட்ட 5 நிமிஷம் தனியாக பேசியே 6 மாதம் ஆகுதுங்க. போய் இவர் இன்றைக்கி மாலை 4 மணிக்கு போய் ஒரு சிஎஸ் வந்து சொல்லிட்டு வர்றார், சார் இந்த மாதிரி இது பண்ணிடலாம் சார், இவர் போட்டுடலாம் சார் என்று ஒரு சொல்லிட்டு போனோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே சார் இவர் சொல்கிறபடி போட்டால் ராத்தோர் நமக்கு விசுவாசமாக இருக்க மாட்டார், இதே பொறுப்பு டிஜிபி தொடரட்டும் அப்படின்னு தினேஷ் சொல்கிறது. முருகானந்தத்துக்கும் ராத்தோருக்கும் நெருங்கிய பழக்கம் சார், அதனால தான் சார் முருகானந்தம் இப்படி சொல்கிறான்னு சொன்னேன். அப்படியா, ஒருத்தன் கூட விசுவாசமாக இல்லை உன்னை தவிர அப்படின்னு வேண்டாம் பொறுப்பு டிஜிபி தொடரட்டுன்னு விட்டுருது. யார் என்ன சொன்னாலும் 2 மணி நேரத்தில் முதல்வரின் மனது மாறி விடுகிறது. எல்லா மந்திரிகிட்டையும் மாமூல். அண்ணன் செந்தில் பாலாஜி மட்டும் 39 கோடி கொடுத்துருக்கிறார் இது வரைக்கும். எதுக்கு சார் சந்திக்கிறதுக்கா? மொத்தமாக டெண்டர்ஸ் எடுக்கிறதுக்கு. அண்ணனை பற்றி தலைவர்கிட்ட நல்ல விதமாக சொல்லு. ஓ, அது ஒரு போதை தான். நான் அனுபவிச்சிருக்கேன் அதெல்லாம். நான் எஸ்பி கேம்ப் கிளர்க்காக இருந்திருக்கேன், ஜேடி கேம்ப் கிளர்க் ஜாயின்ட் டைரக்டரோட கேம்ப் கிளர்க்காக இருந்திருக்கேன். மற்ற நேரங்களில் எல்லாம் அது அதிகாரியை பொறுத்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு அசோக் குமார்னு டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்றார். அவர் ரொம்ப டெரர் ஆஃபீஸர், நடுங்கும் ஆஃபீஸே அவரை கண்டா. நான் தான் கேம்பில் இருக்குது. ஸோ ஆஃபீஸ்லேயே எனக்கு அவ்வளோ மரியாதை. தம்பி ஜேடி ஃப்ரீயாக இருக்கிற பெரிய பெரிய ஆஃபீஸருங்களாம் எஸ்பி என்கிட்ட தான் கேட்பேன், சங்கர் ஜேடிக்கிட்ட கொஞ்சம் சொல்லு. அதுக்காக கொஞ்ச நாள் கழித்து நானே ஜேடி நினச்சேன்னா கொட்டிடுவாங்க தலையில். நான் யாருன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று இது தற்காலிகம். கொஞ்சம் நாள் ஆக ஆக நம்ம ஜேடி கேம்ப்ல இருக்குது, நம்மளே ஜேடி தான் அப்படின்ட்டு நான் எஸ்பிகிட்ட நக்கலாக நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன். அவர் ஜேடி ஆகும்போது நசுக்கி போட்டுருவாருன்னு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர். நம்ம நிலை நமக்கு தெரியணும். நம்ம திராவிட மாப்பிள்ளை சாரோட வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு நடந்ததில்ல சமீபத்தில். அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அவங்க அப்பா இறந்து போனார் அல்லவா? அந்த துக்க நிகழ்வுக்கு இவர் நம்ம தீப்பொறி போய் அங்கே நிற்கிறாரு. அந்த சாவுக்கு போகாமல் இருந்தான்னா செத்தாங்க அதிகாரிங்க, தெரியும்ல. ஒருத்தரோட போயிட்டு வந்தாங்க, இவரே இல்லை சாகும்போது. அவ்வளோ பேர் போய் தினேஷ் சார் தினேஷ் சார் தினேஷ் சார்னு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். இப்போது நாள் ஆக ஆக இவருக்கு நம்ம தான் முதல்வன்ற எண்ணம் வந்துருச்சு. ஸோ டிஜிபி நியமனம், பொறுப்பு டிஜிபி தொடர்வதற்கு, முழு டிஜிபி நியமனம் நடக்காமல் இருப்பதற்கு முழுக்க முழுக்க காரணம் தீப்பொறி தினேஷ். தீப்பொறி தினேஷை பயன்படுத்தி அல்வா அதிகாரியும் அருட்தந்தையும் ஐஸ்கிரீமும் தங்களுக்கு வேண்டிய காரியங்களை சாதித்துக் கொள்கிறார்கள். இப்போ ராத்தோர் வரக்கூடாது என்று விரும்புவது யார்? அல்வா, அருட்தந்தை, ஐஸ்கிரீம். இவர்கள் 3 பேருக்கு வேண்டியதையும் தீப்பொறி நிறைவேற்றி கொடுக்குறார். எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, அவர் சீஃப் மினிஸ்டர், சினிமா நடிகர், இமேஜ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. சிங்கப்பூர்லேருந்து பல லட்சம் ரூபாய் செலவில் அவர் விற்க வச்சுக்கிறாரு. நீ யாரியா? கூட நோட்டு தூக்கிட்டு சுற்றுறவன் தானே நீ. உனக்கு எதுக்கு அதே சிங்கப்பூர் வீக்கு? நான் இது பண்ணணுன்றதுக்காக சொல்ல. உனக்கு எங்கேருந்து இந்த எண்ணம் வருது? நீ சீமா ஒன்றா முன்னாடி கொஞ்சம் சொட்டையாக இருந்தால் இருந்துட்டு போகுது. என்னப்போ எல்லாருக்கும் முடி கொட்டுறது தானே தம்பி, உனக்கும் கொட்டும் நிறைய இருக்குன்னு ரொம்ப ஆடாத. எனக்கு கொட்டாது. இது ஒரு வயசு ஆக ஆக சாதாரணமான விஷயம் தானே இது. அப்போ எதுக்கு நீ விற்க வைக்கிற? சிஎம்மா நீ? சிஎம் செக்ரட்டரி உமாநாத் சார் தினேஷ். உமாநாத் தரையிலே உருளுவார் தினேஷ் முன்னாடி. என்னென்னா அந்த அளவுக்கு துட்டு. தரையில் உருண்டா நமக்கு இவ்வளோ பணம் வருதுன்னா உருண்டுட்டு போகிறதுன்ற மாதிரியான நபர் தான், அதிகாரி தான் உமாநாத். இப்படி முழுக்க முழுக்க ஒரு அரசன் தனது உதவியாளரின் ஆளுகையின் கீழ் வந்து விட்டான், கட்டுப்பாட்டின் கீழ் வந்து விட்டான் என்றால் அந்த நாடு எப்படி நடக்கும், ஆட்சி எப்படி நடக்கும்? எனக்கு உள்ளபடியே வியப்பாக இருந்தது. என்னென்னா ஒரு டெட்லாக்கில் மாட்டிக்கிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு யூபிஎஸ்சி பேனல் வந்த உடனே அப்பாயிண்ட் ரெகுலர் டிஜிபி ஃபோர்த்வித்னு சொல்லி 1 மாதம் ஆகிறது. நீங்கள் இன்னும் என்ன சார் ஐடியா உங்களுக்கு? திருப்பி ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவர் போயிட்டாருன்னா சிக்கல் சார்.
அன்னைக்கே கேட்டார், ஒய் ஆர் யூ டூயிங் திஸ்ன்னு தான் கேட்டார். சிஜிஐ பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்கன்ட்டு என்ட்ரி டிஃபென்ட் தரப்பு வழக்கறிஞர் சொன்னபோது ஸ்டேட்டை பார்த்து ஒய் ஆர் யூ டூயிங் திஸ், அவ்வளோதான். ரோஹத்கியை வச்சு மிலாடு இப்படி மிலாடு அப்படி மிலாடு ஒரு போட்டிருக்கார், மிலாடு தான் நாங்கள் அனுப்பிட்டோம் மிலாடு என்று உருட்டி தப்பிச்சாங்க. ஆல் ரைட், உடனே பண்ணுங்கன்னு சொல்லி 1 மாதம் ஆகுது. என்ன தைரியம் சார்னு கேட்கும்போது இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. ஏன் அவருக்கு பெயர் தீப்பொறி தினேஷ் என்றால், எப்போ பார்த்தாலும் யாரையாவது பற்றி முதல்வர்கிட்ட பற்ற வச்சுக்கிட்டே இருப்பான். இதன் காரணமாகத்தான் அவர் தீப்பொறி தினேஷ் என்று இந்த தகவல்களை சொன்ன அதிகாரியே சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த நம்ம பேசிய இந்த தகவல் முதல்வரின் காதுக்கு போகுமா என்றால் போகாது. ஏன்னா உளவுத்துறை அறிக்கைகளையே தீப்பொறி தானே படிக்கிறார். தொடக்கூடாது அந்த கவரை. இந்த சீக்ரெட் கவரை, க்ரீன் கலரோ ப்ரௌன் கவரோ ஏதோ ஒரு சொன்னாங்க, அந்த கவரை ஜெயலலிதா பர்சனலாக வெட்டுவாங்களாம் என்ற ஒரு தலைமைச் செயலாளராக இருந்தவரும் சொல்லியிருக்கிறார். சசிகலாவும் சொல்லியிருக்கிறார். அந்த கவரை நான் பிரிக்க மாட்டேன், அக்கா தான் பிரிப்பாங்க. எவ்வளோ நெருக்கம் 2 பேரும். ஓப்பன் பண்ண கூட கொடுக்க மாட்டாங்களாம். சொல்லலாம் அதை திறந்து கூட, நான் வெட்டிக்கிறேன். பக்கத்தில் ஒரு சிஸ்டர் வச்சுருப்பாங்களா. அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கு. சசிகலா அவர்களை பற்றியே வரும்னு சொல்லிட்டுலாம் வந்ததுனால தான் வீட்டை விட்டு அனுப்புனது. டிசம்பர் 2011 அவர்களை பற்றியே வந்து அதை படித்ததுனால தான் வெளியே அனுப்பப்பட்டார்கள் ஒட்டுமொத்த பேரும். உண்மையிலே இதை நகைச்சுவை நான் சொல்லிட்டேன். எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா? லஞ்ச ஒழிப்புத்துறையே எடுத்துக்கேன். ஒரு ஜாயின்ட் டைரக்டர் எக்ஸசைஸ் பண்ணுற அதிகாரத்தை ஒரு கேம்ப் கிளர்க்கு எக்ஸசைஸ் பண்ணான்னா விளங்குமாயா? அது ஒரு சின்ன ஆபீஸு, இது ஒரு நாடு, 8 கோடி ஜனம். ஸோ உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் பொதுநல மனு தாக்கல் பண்ணியிருக்கார் சார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சிகள் நடந்துச்சுன்னா அது எந்த தலைவர் நடத்துகிறாங்களோ அவங்க தான் வந்து பலியானாலோ இல்லை ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துச்சுன்னா அவர் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா சார், தாவேக்காவின் அந்த கட்சி அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். யார் ரத்து பண்ணோம்? தேர்தல் ஆணையம். அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க சார்? அதுக்கு தேர்தல் ஆணையம் தாவேக்கா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. தேர்தல் ஆணையமே சொல்லிடுச்சு தாவேக்கா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு அதிர்ச்சியா? உனக்கு அதிர்ச்சியாப்பா? எனக்கு அதிர்ச்சியில் இல்லை. ஏன்யா சார்? இப்போதான் சார் அது ஒரு பதிவு பெற்ற கட்சி சார். எப்படி சார் தேர்தலே நிற்காம எப்படி சார் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கும்? அதான் 8% வேணும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எம்எல்ஏக்கள் வேணும் இல்லை சார்? எங்கள் அண்ணனா பரவாயில்ல, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகிட்டாரு. 8.3 வாங்கி அங்கீகாரம் பண்ணுறதுக்கு தேர்தலில் போட்டியிடணும். எந்த தேர்தலில் போட்டிட்டாங்க? நேற்று ஒரு செய்தி வந்திருந்தது, கிளைக்கழக நிர்வாகிகள் எல்லாம் நியமிக்க வேண்டும் என்று ஒரு செய்தி வந்திருந்தது. கட்சிக்கு நிர்வாகிகளே போடாமல் தேர்தலை சந்தித்து முதலமைச்சர் ஆகிடலான்னு கனவு காணும் கட்சி எப்படி அந்த இலக்கை அடைய முடியும்? இல்லை சார், நெக்ஸ்ட் டைம் பிரச்சாரத்துக்கு போகிறதுக்குள்ளே மாநகரம் முதல் கிளைக்கழகம் வரை நிர்வாகிகள் போடணும்னு உத்தரவு போட்டாராங்க சார். எப்படி மாலதி சாத்தியம்? அது எத்தனை பேர் இருப்பாங்க சார்? ஏம்மா, ஒரு மாவட்டம்னா ரெவென்யூ மாவட்டம் இல்லைம்மா, ஒரு கட்சிக்கு 3 மாவட்டம் வருது. ரெவென்யூ மாவட்டத்தில் 3 மாவட்டம் வருது. கிட்டத்தட்ட 2 தொகுதிக்கு ஒரு மாவட்டம். அப்படி தானேப்பா வரும்? 100 மாவட்டம்னு வச்சுக்கோங்க. மாவட்ட செயலாளர்கள் போட்டிங்கன்னா அந்த மாவட்ட நிர்வாகிகள், அவர்களுக்கு கீழே கிளைக்கழகம், ஒன்றியம், எப்படியும் 80,000 போஸ்ட் வருமா? இது எப்படிம்மா அடுத்த பிரச்சாரத்துக்கு போடுவீங்க? வார்டு அதுதான் கிளைக்கழகம். 80,000 போஸ்ட் வரும், எப்படி போடுவீங்க? அதிமுகவில் மொத்த நிர்வாகிகளோட எண்ணிக்கை அரௌண்ட் 80 வரும், அணியெல்லாம் சேர்த்து. எப்படி போடுவீங்க? போடுறது கூட சும்மா ஏதோ ஏனோ தானே போட்டுடலாம் சார். நல்லவன் தானா? தரமான ஆட்களா பார்த்து போட அவகாசம் எடுக்கும்ல. 3 வருஷம் ஆகுது. நான் என்ன சொல்கிறேன், நான் இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு முடிக்க முடியும்ன்ட்டு நான் சொல்லலை. கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் ஆகுதுல்ல. என்ன தான் ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க 3 வருஷமா? பல பஞ்சாயத்து வரும்ப்பா, தப்பான நாட்கள் உள்ளே வந்துடுவாங்கப்பா. அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி இந்த ப்ராசஸுக்கு இட் வில் மினிமம் டேக் 1 இயர். 3 வருஷமாக என்ன பண்ணிருக்கீங்க? கட்சி பதிவு செஞ்சு பிப்ரவரியோட 3 வருஷம் ஆக போதா? 2.5 வருஷம் ஆகிடுச்சா? 2.5 வருஷமாக என்ன தான் பண்ணிகிட்டு இருந்தீங்க? சோஷியல் மீடியாவில் கம்பு சுற்றுறதை தவிர நீங்கள் கட்சி பணி என்று செய்தது என்ன? சோசியல் மீடியா எங்க சார்? தொண்டர்கள் தான் சார் கம்பு சுற்றுறாங்க. தொண்டர்கள் கூட கிடையாது சார். தன்னிச்சையா விஜயை பிடிக்குன்றவங்க தான் இன்னைக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ். விஜயை பிடிக்குன்றவங்க, மாற்றம் வேண்டும் என்று விரும்புபவர்கள், திமுக மீது கோபம் உள்ளவர்கள். டைரக்டா தாவேக்கான்ற கட்சி நியமித்தவர்கள் கிடையாது. அந்த நிர்வாகிகள் கிடையாது, அந்த தொண்டர்கள் தான் காமெடி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ விஜயோட ஆதரவாளர்கள் விஜய் நன்றாக வளர வேண்டும், வெல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் களமாடி கொண்டிருக்கிறார்கள். நிர்வாகிகள்னு சொல்லக்கூடியவர்களோட செயல்பாடுகளே குறைவு. இந்த ஒரு 20 நாளாக வாயத்திறக்காத லயல மணிலாம் 2 நாளாக தான் பேசிகிட்டு இருக்காரு. 20 நாளாக மயான அமைதி. அவர்லாம் நல்ல போஸ்டிங் வாங்கிடுவார்ல சார்? வாங்கிட்டார் ஏற்கனவே. அவர் மாநில நிர்வாகிமா? அவர் ராஜ்மோகனில் மாநில நிர்வாகி. 20 நாளாக ஏன் வாயத்திறக்கல? இதுதான் நிர்வாகிகளோட லட்சணம்.
தன்னார்வலர்கள் வேண்டு தன்னெழுச்சியாக தான் எல்லாரும் இவங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம். இதுக்கு உங்களுக்கு இது நீங்கள் பேலன்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த நிர்வாகிகள் வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் விஜய்க்கு இருக்கக்கூடிய இளம் ஆதரவாளர்கள் சமூக வலைத்தளங்களை பார்த்து கொள்வார்கள். ஆனால் கீழே வேலை செய்கிறதுக்கு நீங்கள் தானே ஆளை போடணும். இப்போ நீங்கள் அடுத்த பிரச்சார கூட்டத்துக்கே போகிறீங்கன்னா ஆளு கொண்டு வரதுலேருந்து தனி பாட்டில் வைக்கிறதுலேருந்து ஒவ்வொரு வேலையும் இந்த கிளைக்கழக நிர்வாகிகளுக்கு பிரித்து கொடுத்து விடலாம் அல்லவா? கரூரே எடுத்துக்கிட்டிங்கன்னா மதியழகனை தவிர வேறு யார் தெரியும் உங்களுக்கு? அங்கே எல்லாரையும் இந்த நிர்வாகிகளை போடணும்ல. எப்போ போட போகிறீங்க? இன்னொன்று, அந்த செய்தியே ஊகம்தான் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு 1 மாதம் தள்ளி போகிற மாதிரி இருக்கே சார், இப்படி இவங்க சொல்கிறாங்கன்னா. 1 வருஷம் தள்ளி போகும். அப்போ இது ஏதோ ஃபேக் நியூஸ்ன்னு நினைக்கிறேன் சார். இது சும்மா சார். தாவேக பற்றிய அஃபிஷியலான செய்திகளை வெளியிடுறதுக்கு ஒரு ஃபோரமும் இல்லை, ஒரு ஆளும் இல்லை. எல்லா செய்தியுமே ஊகம்தான். இந்த இப்போ தினமலரில் இன்றைக்கு 2 செய்தி வந்திருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் விஜய் சந்திக்க வைக்க முயற்சி. அடுத்த செய்தி என்னப்பா? வி எனும் தொடங்கும் தொகுதியில் நிற்கணும்னு சொல்லிட்டு ஜோசியக்காரர் சொல்லியிருக்காராம். அதுக்கு வந்து ஆய்வுகள்லாம் நடத்தி கொண்டிருக்காங்களா சார்? விருதாச்சலமாங்க சார். வெள்ளிவாக்கம், விருகம்பாக்கம், விக்கிரவாண்டி, விருதாச்சலம், வீரபாண்டி, விராலிமலை, விருதுநகர், விளாத்திக்குளம், விளவங்கோடு. வி அதாவது வீல மட்டும் தொடங்குற இடத்துல மட்டும் நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு. நீ என்னப்பா நம்புறியாப்பா இந்த நியூஸை? நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு நம்ம லைட்டாக நம்பிக்கை இருக்குது. என்னப்பா அப்படி சொல்கிற? உள்ள ஒரு ஜோசியக்காரர் இருக்காரு, அவர் பேர் என்ன பேர் சார்? ராகுல் பண்டிட். அவர் சொல்லியிருப்பார், இந்த காலத்தில் எந்த கட்சி சார் இப்படிலாம் நேரங்காலம் பார்க்காம நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, விஜயும் நல்ல நேரம், அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி எல்லாவற்றையும் பார்த்து தான் அரசியல் கட்சியை நடத்துகிறார் என்பதுதான் உண்மை. ஏன் வந்து மாவட்ட செயலாளர்களோட பட்டியலை 19 வெளியிட்டாங்க? ஏற்கனவே நான் பேசியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? என்ன கணக்குது? எல்லா கட்சியும் எப்படி வெளியிடும்? ஒரு 20, 30, 25, 10 இப்படி தானே வெளியிடுவாங்க. என்னையா கணக்கு? 19 இதுதான். அண்ட் அடுத்ததாக ராகுல் விஜயை சந்திக்க வைக்க முயற்சி. விஜய் இப்போதைக்கு கரூருக்கு போகும் வாய்ப்பே கிடையாது. பீகார் தேர்தலுக்கு பிறகு ராகுல் காந்தி கரூருக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. அப்போது தான் விஜயும் போவார் என்றே இந்த செய்தி சொல்கிறது. அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போது ராகுலை சந்திக்க வைக்க முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது என்று சொல்கிறார்கள். இந்த சந்திப்பு கூட நடக்கக்கூடும், இதை யாரும் மறுப்பதற்கில்லை. ஜூனியர் விடனில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செய்தி, கரூர் சம்பவத்துக்கு பிறகு பவன் புள்ளியின் ஆலோசனைகளுக்கு காது கொடுக்க தொடங்கி இருக்கிறாராம் பனையூர் கட்சி தலைவர். கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் பவன் புள்ளியின் நாட்கள் நெருங்கிய போது பிடி கொடுக்காமல் எஸ்கேப் ஆன பனையூர் தலைவர் இப்போது ஃபோனில் பேசுகிற அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறாராம். பனையூர் தலைவர் குறித்து பவன் புள்ளி டெல்லிக்கு கொடுக்கும் விவரங்களும் பாசிட்டிவாக இருக்கின்றனவாம். காவி கட்சியை முழுமூச்சில் எதிர்த்துவிட்டு பவன் புள்ளியிடம் ஏன் நெருக்கம் காட்ட வேண்டும் என ஆதங்கமாக கேட்கிறார்கள் பனையூர் தலைவரின் பாலிடிக்ஸ் உத்தி குறித்து அறியாத அப்பாவி நிர்வாகிகள். இப்போ இந்த செய்தி பற்றி என்ன புரிஞ்சுக்கிற? விஜய் வந்து அரசியலில் கொஞ்சம் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. செய்தி பொய்யா இருந்தா? ஏன் உண்மையால இருக்கக்கூடாது? எப்போ பாரு பொய்யாதே இருக்கணுமா உங்களுக்கு? சரி, உண்மையாக இருந்தாலும் இந்த செய்தியை பப்ளிஷ் பண்ணுறதோட நோக்கம் அவரும் அரசியலில் ஒரு நல்ல கேம் ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துறது. அதுவாகவும் இருக்கலாம். அந்த கடைசி வரி என்ன இருக்குது? காவி கட்சியை முழுமூச்சில் எதிர்த்து விட்டு பவன் புள்ளியிடம் ஏன் நெருக்கம் காட்ட வேண்டும் அப்படின்னு இருக்கா? இதை வைத்துக்கொண்டு ராஜகுரு ப்ரோ பார்த்தீர்களா, இப்படி நம்ம கொள்கை எதிரி கூட போய் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்ற செய்தியே நம்ம தொண்டர்களால் தாங்கிக்க முடியாது, இப்போ மைனாரிட்டிஸ் எப்படி ப்ரோ ஓட்டு போடுவாங்க என்று விஜயின் மனதை கலைப்பதற்காகவும் இருக்கலாம் அல்லவா? எது வேணாலும் செய்யுங்க. பிஜேபி வேண்டாம் ப்ரோ, பிஜேபி இல்லாமல் ஏடிஎம்கே வந்தால் நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் ப்ரோ, அது ஆகாது, அவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த நியூஸ் ஜூனியர் விகடன் ஆசிரியர் கலை அவர்கள் எழுதுன போட்டது தானா இருக்கலாம். ஸோ எல்லா கோணத்துலையும் நம்ம ஒரு செய்தி அணுகணும்ல, அதுவும் காரணமாக இருக்கலாம். சரி, கவர்னர் வந்து விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? இல்லைன்னு தோணுது சார். ஏன்? அவங்களுக்குள்ள கான்டாக்ட் இருக்குமா? கான்டாக்ட் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு மிடில் மேன் யாராவது இருப்பாங்களா? பிஜேபி பற்றி நீங்கள் 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோ தான். 100% வாய்ப்பு இருக்கிறது. திரௌபதி முர்மு அவர்களின் அலுவலகத்திலிருந்து யாரும் விஜய் அலுவலகத்திற்கு பேசினால் கூட நான் வியப்படைய மாட்டேன். திஸ் இஸ் ஹவு பாலிடிக்ஸ் ஆப்ரேட்ஸ். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு சேனல் வேலை செஞ்சுட்ருக்கோம், வைஸ் பிரசிடென்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு சேனல் வேலை செஞ்சுட்ருக்கோம், அமித்ஷா ஆஃபீஸ்லேருந்து ஒரு சேனல் வேலை செஞ்சுட்ருக்கோம், சந்திரபாபு நாயுடு ஆஃபீஸ்லேருந்து ஒரு சேனல் வேலை செஞ்சுட்ருக்கோம். இது போக எடப்பாடி ஒரு சைடு வேலை செஞ்சிட்ருப்பார், மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் சைட்லேருந்து ஒரு சேனல் வேலை செஞ்சிட்ருக்கோம். ஏன் இத்தனை சேனல்? பிரமாணிய மாதிரி ஆயிடுச்சுன்னா எல்லா சேனலையும் யூஸ் பண்ணுறது, எதில் கிளிக் ஆனாலும் சந்தோஷம். சார், நீங்களே சொன்னீங்க அவர்கிட்ட மிகப்பெரிய அளவில் கட்டமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இத்தனை சேனலை வச்சு எதுக்கு விஜய் அவர்களுக்கு தூண்டில் போடணும்? தப்பித்தவரி கூட கேப்பில் கூட திமுக ஜெயிக்கக்கூடாது. இப்போ நாங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறோம், வரலன்னா அதுக்காக என்ன தேர்தலில் போட்டிடாமல் எப்போ போகிறோம்? உன்னையும் மீறி ஜெயிப்போம். போட்டிடாமல் போகிறதுக்கு அவங்க என்ன பிரசாந்த் கிஷோரா? ஜெயிப்போம்.
ஸோ எல்லா சேனலையும் ஓப்பன் பண்ணுவாங்க. எது கிளிக் ஆனாலும் சந்தோஷம். ஏதாவது ஒரு சேனல் ஒர்க் ஆகலாம் இல்லையா? ஒரு சேனல் ஆதவ் மூலமாக பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு சேனல் அருண்ராஜ் மூலமாக பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு சேனல் புசி மூலமாக பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு சேனல் வெங்கட்ராமன் மூலமாக பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு சேனல் விஷ்ணு ரெட்டி மூலமாக பேசிகிட்டு இருப்பாங்க. புது கேரக்டராக இருக்கா? ஆமாம், யாரு? பின்னால் நேரம் வரும்போது சொல்லிக்கிறேன். ராஜகுரு. ராஜகுரு தானே எல்லாத்துக்கும் நடுவில் கட்டை போட்டு வச்சுட்ருக்காரு. என்னை மீறி யாரும் அவர் அங்கே இருக்கிற தீப்பொறி, என்னை மீறி அண்ணனை யாரும் தீப்பொறியாக சூழ்ந்து தடுக்கிறார் எல்லாத்தையும். எல்லா இடத்துலையும் ஒரு தீப்பொறி இருக்குது. எடப்பாடிக்கு ஒரு தீப்பொறி டீம் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அதெல்லாம் தாண்டி வெட்டிச்சு ஜெயிச்சு வர்றவங்க தான் நல்ல தலைவர்களாக பரிமளிப்பார்கள். ஸோ இந்த தினமலரில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அந்த ராகுலை சந்திக்க வைக்க முயற்சி அண்டு பவன் புள்ளியோட நெருக்கம், இது எதையுமே நம்ம டிஸ்கார்ட் பண்ண முடியாது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் உண்மைகள் இருக்கும். ஆங்கிலத்தில் தட் இஸ் நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர்னுவாங்க. ஸோ இருக்கும். என்ன காரணம் என்றால் தேர்தல் நெருங்குகிறது. காங்கிரஸும் ட்ரை பண்ணோம். ஏன்னா இவங்க வந்து 20 சீட்டு வாங்கிக்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஸோ அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி இன்னொன்று பார்கெயின் பண்ணுறதுக்கு இது உதவும் இல்லையா? ஸோ அதனால் எல்லாவற்றையும் சார், கோவையில் கடந்த பல நாட்கள் ஆட்டம் கட்டி வந்த ரோலெக்ஸ் யானை பிடிபட்டிருக்கு சார். அந்த யானையை சோழியை முடிக்கலாம் அப்படின்ட்டு சில அதிகாரிகள் திட்டமிட்டு கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வருகிறது. அண்டு ரொம்ப இன்றைக்கி கோவை தினமலர்லாம் ஒரு ஃபுல் பேஜுக்கு சிக்கிய ரோலெக்ஸ் அப்படின்ட்டுலாம் போட்டு அது மயக்க ஊசி கொடுத்து பிடித்தது ரொம்ப விரிவான செய்தியாகலாம் பதிவு செய்திருக்கிறார்கள். சில அதிகாரிகளின் ஈகோனால் இந்த யானையை சோழி முடிச்சு விட்டுலாம் என்றும் ஒரு டாக்ஸு வனத்துறை மற்றும் யானை கூட போய் என்ன சார் ஈகோ? அதிகாரிகளுக்கு ஈகோ எங்கேருந்து வரும்ன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாதுமா. இப்படி ஒரு தகவல் வந்திருக்குது. அது உண்மையாக இருக்கக்கூடாது, இருக்காது என்று நம்புவோம். இல்லை சார், அவங்க யானையை கொண்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? எது வேணாலும் பண்ணுவாங்க. உடம்பு சரியானது சொல்லி முடிச்சு விடு என்று கூட முடிவு எடுக்கலாம். தந்தத்திற்கு நல்ல விலை. அப்படி அதை அவங்க பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் கவர்மெண்ட்டில் பண்ணும்போது ஒரு டாக் இருக்குது. லெட்ஸ் சீ. சார், பீகாரில் என்டிஏ கூட்டணியோட முதல்வர் வேட்பாளராக நிதிஷ்குமார் அவர்கள் தான் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவர் தான் வந்து முதல்வர் வேட்பாளராக இருந்தார். இப்போவும் அவர் தான்ப்பா முதல்வர். எலெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சுல சார். ஓகே, கரெக்ட், யூ ரைட். ஸோ இது பற்றி அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு சார். முதல்வர் வேட்பாளர்லாம் மக்கள் வந்து எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிட்டேன், அதுக்கப்புறம் முதல்வர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். என்ன புரிஞ்சுக்கிறதுல இந்த வாட்டி பிஜேபி ஆட்டத்தை காட்ட போகிறாங்க. இதைத்தான் தமிழகத்திலும் சோதனை செய்தார்கள். இந்த தந்தி எக்ஸ்பிரஸ் எல்லாம் பேட்டி வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும். போதும் ஏற்கனவேவும் பீகாரில் கூட்டணி ஆட்சி தான். பிஜேபியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக அங்கே இருந்தனர். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. தான் நீ இருந்தால் 5 வருஷம் செய்யுமா? உங்களுக்கு அந்த பீகார் தேர்தலே நிதிஷ்குமார் தலைமையில்தான் நடைபெற இருக்கிறது. அப்படி இருக்கும்போது யார் முதல்வர் வேட்பாளர் இருக்க முடியும்? இதை எல்லா தேசிய கட்சிகளும் செய்யும். அந்த தேசிய கட்சிகளோட அழுத்தத்திலிருந்து அந்த அழுத்தத்தை எதிர்கொண்டு தங்களது தனித்தன்மையை எப்படி ஒவ்வொரு கட்சிகளும் பாதுகாக்கின்றன என்பதை பொறுத்து தான் அந்த கட்சிகளோட சர்வைவல் அடங்கியிருக்கு. இது அதிமுக செய்யுமா இல்லையா என்பதற்கான உதாரணம் தான் எடப்பாடி எடுத்த பொசிஷன். எடப்பாடி இடத்துல பன்னீர்செல்வம் இருக்கார். என்ன சொல்லியிருப்பார்? ஒத்துக்கு இருந்திருப்பார். துணை முதலமைச்சர் பதவி தரம்னு இருப்பார். நானே துணை முதல்வராக இருக்கேன்னு வருவார். அவருக்கு சம்பாதிக்கணும், அதை தாண்டி அவருக்கு ஒன்றும் வேறு எதுவுமே இல்லை. துட்டு அதுவும் தான் போச்சு பாஷித்துக்கிட்ட. கூட்டணி ஆட்சின்னு ரொம்ப தெளிவாக நான் அன்றைக்கி சொன்னேன். அந்த டெல்லி ரிப்போர்ட்டர்கிட்ட நான் பேசினேன். இது சப்போர்ட்டா இல்லை கட்பந்தன் மே ஷாமில் ஹோகி அப்படின்ட்டு நீங்கள் கூட்டணியில் இணைஞ்சிருவீங்களான்னு கேட்கும்போது இணைஞ்சிருவேன்ட்டு அமித்ஷா சொன்னார் என்பதை நான் சொன்னேன். என்ன சொன்னார் எடப்பாடி? பெரும்பான்மையாக நாங்கள் ஜெயிப்போம், தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் தெளிவுபடுத்திட்டாரா? திருப்பி தெளிவுபடுத்துட்டாரா? அதுக்கப்புறம் பிஜேபி என்ன பண்ணுச்சு? அந்த பேச்சை எடுக்கல. அவ்வளோதான். நீங்கள் பம்மிருந்தீங்க, அவ்வளோதான். அதை இங்கே சொல்லுவாங்க அடுத்தது. இப்போ அங்கே பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் பண்ண தப்பு ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சர் பதவி கொடுத்தது. ஸோ திஸ் இஸ் ஹவ் பாலிடிக்ஸ் ஆப்ரேட். ஒரு தேசிய கட்சி, எல்லா தேசிய கட்சிகளுக்கும் காங்கிரஸ் உட்பட மாநில கட்சிகளே இருக்கக்கூடாது என்பது தான் அவர்கள் விருப்பம். இது நேரு காலத்திலேருந்தே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா சீராக இருக்கும்ல. இப்போ நீங்கள் வேறு கட்சின்னு இருந்தால் தானே மாநில உரிமை, வெங்காய உரிமைலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. இந்தியா முழுக்க ஒரே கட்சி ஆட்சியில் இருந்துச்சுன்னா ஈஸி இல்லை. இப்போ இங்கே அதிமுகவும் திமுகவும் மாற்றி ஆட்சியில் இருக்கிறதுனால தானே நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நீட்டில் கையெழுத்து போட மாட்டோம், உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட மாட்டோம், மாநில உரிமைகளை பறிக்குது. இப்போ ஒரே கட்சி எல்லா மாநிலங்களிலும் ஆட்சியில் இருந்தால் மாநிலங்களுக்கு எதற்கு உரிமை என்று பேசலாம் அல்லவா? அதை இரண்டு தேசிய கட்சிகளும் அதை விரும்பும். காங்கிரஸ் காலத்தில் ஏடிஎம்கே டிஎம்கேலாம் தடை பண்ணுற லெவலுக்கு போயிட்டாங்க. நெருக்கடி நிலை காலகட்டத்தில் திமுக தடை செய்யப்படும் அளவுக்கு போய்விட்டது. எம்ஜிஆர் என்ன பண்ணார்? தான் அகில இந்திய நாங்களும் தேசிய கட்சி. எப்படிப்பா தேசிய? தான் பக்கத்து ஸ்டேட்லாம் போட்டி போடுறோம். பேரை மாற்றினாரு. அகில இந்திய அண்ணா திராவிட அகில இந்திய என்று சேர்க்கப்பட்டது நாங்களும் தேசிய கட்சி தான்.
ஸோ அதெல்லாம் ரெசிஸ்டர் பண்ணுறது மாநில கட்சி லீடர்ஷிப்போட சேலஞ்ச். ஜேடியும் ஆக்சுவலி இட்ஸ் அ நேஷ்னல் பார்ட்டி. அதுலேருந்து பிரிஞ்சு வந்தது தானே ஜேடிஎஸ்ஸு. கர்நாடகாவில் இருக்கல ஜனதாதள் செக்யூலரு, அது இன்றைக்கி ஒரு குடும்ப கட்சி ஆயிடுச்சது. பட் அங்கேருந்து அதோட ஆஃப் ஷூட்டு தான் இதெல்லாம். சரி சார், இன்றைய அரசியல் பல நிகழ்வுகளை பேசணும். தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சொல்வதற்கு முன்னால் ஒரு நவீன ஊழல். சென்னை மாநகராட்சி தொடர்ந்து எப்படியெல்லாம் டிசைனாக ஊழல் செய்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு வருகிறோம். மாநகராட்சிக்கு உட்பட்ட மண்டலங்களில் எல்இடி விளக்குகள் பொருத்துவதற்கான டெண்டர் தொடர்ந்து இந்த ஆண்டு முழுக்க வெளியிடப்பட்டு வருகிறது. ஜனவரி மாதம் மாநகராட்சி வெளியிட்ட ஒரு டெண்டரில் 7 எல்இடி போஸ்ட்டுகள் நிறுவுவதற்காக டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. 9.5 மீட்டர் உயரமுள்ள 7 போஸ்ட்டுகளுக்கான விலை 4,09,400 ரூபாய். அதன்படி பார்த்தால் ஒரு எல்இடி 9.5 மீட்டர் நீளமுள்ள உயரமுள்ள ஒரு எல்இடி விளக்கின் விலை, போஸ்டோட விலை 58,156 ரூபாய். 4 செப்டம்பர் 2025 அன்று அதே 9.5 மீட்டர் உயரமுள்ள 56 எல்இடி போஸ்ட் நிறுவுவதற்காக டெண்டர் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 56 டெண்டர்களுடைய விலை 41,82,350 ரூபாய். அந்த டெண்டரின்படி ஒரு எல்இடியின் விலை 74,685 ரூபாய். ஜனவரி மாதம் 58,156 ரூபாய், செப்டம்பர் மாதம் 74,685 ரூபாய். 16 அக்டோபர் 2025 இந்த மாதம் ஒரு அதே 9.5 மீட்டருக்கு 49 எல்இடி போஸ்ட்டுக்கான டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. இந்த 49 போஸ்ட்டுகளுக்கான டெண்டரின் மதிப்பு 55,69,150 ரூபாய். இதன்படி பார்த்தால் ஒரு போஸ்டோட விலை 1,13,656 ரூபாய். ஜனவரி மாதம் 58,156 ரூபாயாக இருந்த ஒரு எல்இடி போஸ்ட்டு அக்டோபர் மாதம் எப்படி டபுள் ஆகும்? என்னென்னா யாருமே இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், நான் அதை மறுக்கலை. 10% ஏறும், 20% ஏறலாம். டபுளாக எப்படி பார்க்கும்? 100% எப்படிப்பா இருக்கும் ப்ரைஸ் அப்ரிசியேஷனு? இது இப்படி ஒரு கொள்ளை நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இது மாதிரி ப்ரைஸை டபுள் பண்ணால் தான் பாதிக்கு பாதி காசு லஞ்சமாக அண்ணன் நேரு அவர்களுக்கும் சேகர் பாபு அவர்களுக்கும் செல்லும். நன்றி. நன்றி சார்.